மனுஷன் எப்போ நிஜமான சுதந்திரத்தை அனுபவிக்கிறான், சுதந்திரமா இருக்கான் அப்படின்னா எப்போ ஆத்ம ஞானத்தை அடையிறானோ அப்பதான் அவன் பூர்ண சுதந்திரத்தை அடையிறான். வேதம் அப்படிதான் சொல்றது. தைத்திரிய உபனிஷத்து முடிக்கிறதே அந்த பிரம்மஜானம் அடைஞ்சவன், ஆத்ம ஞானம் அடைஞ்சவன் எப்படி இருப்பன் அப்படின்னு சொல்றது. அவன் பூர்ண சுதந்திரத்தோட எந்தெந்த லோகத்துல அவன் விரும்பின லோகத்திலெல்லாம் விரும்பின உருவத்தெல்லாம் எடுத்துட்டு விரும்பியபடி திரிவான் அப்படின்னு சொல்றது. அப்ப எப்படி இருப்பான்னு, எப்பொழுதுமே நமக்கு சுதந்திரம் வந்து கொடுத்தனாலே, ஒரு ஃப்ரீயா ஆயிட்டோம்னாலே அடுத்தது என்ன வரும்னா சங்கீதம் வந்துடும், பாடத்தோணும். இது அப்படியே நமக்கு பிக்சரைஸ் பண்ணி வேதம் நமக்கு காமிக்கிறது. அப்படி விரும்பின அப்போ பூர்ணமா ஒரு ஹாப்பி மூட்ல இருந்தோம்னா, சுதந்திரமா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்னா இஷ்டத்துக்கு திரிவோம். கண்டத்தை திங்கிறது, கண்ட இடத்துல போறது, கண்டபடி இருக்கிறது அப்படிங்கிறது சுதந்திரத்தோட ஒரு லட்சணம்னு வேதமே சொல்லி காமிக்கிறது. விரும்பின லோகத்துல விரும்பியபடி உருவத்தை எடுத்துன்னு விரும்பினபடி திரிவன், பாடிண்டு திரிவன் அப்படிங்கிறது. அது சொல்ற பாட்டு என்னென்ன சாமவேதம். ஊஹா 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 அகமன்னம் 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 அகமன்னாதோ அப்படின்னு பாட ஆரம்பிச்சு அவன் திரியிறான் அப்படிங்கிறது. இந்த இஷ்டப்படி இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படிங்கிறதுனாலே என்னமோ போல இருக்கு. நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இஷ்டப்படி இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த இஷ்டப்படி இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படி பூர்ணமா ஒரு சந்தோஷத்துல இருக்கிறதே, இஷ்டப்படி இருக்கிறதே நம்மளோட ஸ்வய உருவம் எப்படியோ, நம்மளோட நேச்சர் எப்படியோ அப்படிதான் இருக்கும். இப்ப வெளியில வாசல்ல போகணும்னா பேண்ட் சட்டையை போட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆர்டிபிஷியலா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம். ஆத்துக்கு வந்தோம்னா உடனேயே எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஒரு துண்டை கட்டிட்டு ஃப்ரீயா இருந்தா தேவையில்ல போல இருக்கு. இது சுதந்திரத்தோட லட்சணமா இருக்கிறதுனால பிரிவாசுரா சுயராஜ்யம் சுதந்திரம்னா என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளோட நட உட பாவனையிலேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு எப்படி சுயமா இருக்குமோ, எப்படி இருப்போமோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சுதந்திரம். நட உட பாவனையில நம்ம யாரையும் இமிட்டேட் பண்ணிட்டு அரசாங்கத்துல மட்டும் நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் சொல்றதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்க. அப்ப சுதந்திரம், பூர்ண சுதந்திரத்தை நாம அனுபவிக்கிறோம், சுவாசிக்கிறோம் அப்படின்னால், நம்ம பிராச்சீனமா நமது மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாலோ அவளோட பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை நாம இருக்கணும். அதுக்கு உடனே கேட்கலாம், சரி இதோ நம்மளோடதுங்கிற ஒரு அபிமானத்தை கட்டிட்டு ஆயிடுமா அப்படின்னு. இந்த நம்மளோடதுங்கிற அபிமானத்துக்காக அதை பிடிச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனையோ கலாச்சாரங்கள் இருக்கு. வரலாறை பார்த்தாக்க, ஹிஸ்டரியை பார்த்தா எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை நாகரிகங்கள்லாம் கொடிகட்டி பறந்திருக்கு ஒரு காலத்துல. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இருந்த இடம் தெரியாத இருக்கு. வேற ஏதோ புஸ்தகத்துல பார்க்கலாம், பேரை கேட்கலாம், அப்படித்தான் இருக்கு. அப்படி இல்லாம ஒவ்வொரு நாகரிகங்களும் ஒவ்வொரு கலாச்சாரமும் அடிச்சுன்னு போன காலத்துல இந்த சனாதன தர்மம் மட்டும் இன்னமும் போவேனா பாருன்னு உஷர கையில பிடிச்சிட்டு சாவேனா பாருன்னு இருக்கு. அப்படின்னா இது ஏதோ ஒரு பழக்கம், நம்மளோட அபிமானம்ங்கிறதுனால இல்லை, அதுல ஏதோ ஒரு ஜீவன் இருக்கு. மற்றதெல்லாம் இல்லாத ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இந்த தர்மத்துக்கு சோதனை வந்தாப்புல வராப்புல வேற எந்த மதத்துக்கும் எந்த தர்மத்துக்கும் எந்தத்துக்கும் வந்திருக்க முடியாது. இது இத்தனையும் மீறி இது இன்னும் இருந்துருக்கு ஜீவனோட அப்படின்னாலே இதுலேருந்தே தெரியாது இதை பிடிச்சுக்கலாம்ங்கிறதுக்கு, இதுல நாம தீவிரமா இருக்கலாம்ங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அப்படி அந்த சுதந்திரம் அப்படின்னா, சுராஜ்யம் அப்படின்னா, நாம முதல்ல நாமா இருக்கணும். நமக்குன்னு ஒரு தேசம், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடுங்கிறதுலாம் என்னென்ன,
அந்தந்த பிராந்தியத்தை ஒட்டி, அந்த தேசாச்சாரத்தை ஒட்டி, அந்தந்த சூழ்நிலைகளை ஒட்டி, வாதாவரணத்தை ஒட்டி தான் எல்லாம் நடைமுறை பாவனை, இந்த கல்ச்சர்லாம் எப்படிதான் இருக்கும். எங்கேயோ காஷ்மீர் கூட இருக்கு, பண்டா இனிமே கோட்டை போட்டுன்னு பூஜை பண்றாரு அப்படின்னா, நம்ம 104 டிகிரி அடிக்கிற மெட்ராஸ்ல இருக்கிற கோவில், கபாலீஸ்வர கோவிலையும் கர்ப்பகிரகத்திலையும் சட்டை போட்டுன்னு பூஜை பண்ண முடியுமோ? முடியாது. எங்கேயோ லண்டன்ல இருக்கிற குழந்தைகளுக்கு -டிகிரியில போறவர்களுக்கு அந்த குளிர் தெரியாத இருக்க கழுத்தை ஒட்டி கையை கட்டி ஷூவை போட்டு ஷாக்ஸை போட்டு இப்படி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறான்னா, இங்க 104 டிகிரி வெயில்ல இருக்கிற குழந்தைகளுக்கு அதே யூனிஃபார்ம். அதுல படுறாவா கஷ்டம். நமக்கே ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆபீஸ்க்கு போனோம்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டா டெரிகாட்டன், தெரி உள் வேற இன்னும். இப்படி நம்மளோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல, வாதாவரணத்துக்கு ஏத்தாப்புல, இதுக்கு ஏத்தாப்புல நம்மளோட நடவுட பாவனை இருந்தால் தான் அதை நாம அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அதை வச்சுன்னு நாம பண்ற காரியங்கள் ஒரு எஃபெக்டிவா இருக்கும். அப்படி இல்லைன்னா 24 மணி இந்த டையை சரி பண்றதுலேயே தான் இருக்குமே வழிய வேலையில ஓடாது. ஷூவை இப்போ கைட்டீரியோன்னு காலை அடிச்சுட்டே தான் இருக்குமே வழிய வேலையில கான்சன்ட்ரேஷன் போகாது, அந்த காரியம் எஃபெக்டிவா இருக்காது. அதனாலதான் நடவுட பாவனை எல்லாம் நம்மளோட சூழ்நிலைக்கு அதுக்கு ஏத்தாப்புல கலாச்சாரத்தை வச்சுதான் நமது முன்னோர்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கும் குளிர் இல்லாத இருந்ததா, வெயில் இல்லாத இருந்ததா, பசி இல்லாத இருந்ததா, தாகம் இல்லாத இருந்ததா, காமக்ரோதங்கள் இல்லாத இருந்தது, எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அதுக்கு ஏத்தாப்புல எப்படி டியூன் பண்ணிக்கிறதுன்னு அந்த மர்மத்தை தெரிஞ்சுன்னு சொன்னதுதான் நம்மளோட கலாச்சாரத்தோட விசேஷம். அதுலேயும் பிரதேசங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கு. இதை பார்த்தாலே தெரியுது, நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும், இந்த பிரதேசத்துக்கும் அந்த பிரதேசத்துக்கும் எவ்வளவோ ஆச்சாரங்கள் எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு. அதைத்தான் ரிஷிகள் கருணையோட என்ன பண்ணா தேசாச்சாரம் அப்படின்னு அதையும் அலோவ் பண்றாரு. ஏன்னா அதுலேருந்து உங்களால மீற முடியாது. இப்படி நமது தேசத்துக்குள்ளேயே இருக்கிறத விட்டுட்டு, ஆச்சாரத்தை விட்டுட்டு, நம்மளோட தேசாச்சாரத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், விதேசாச்சாரத்தை கட்டின்னு அழகும். அதைத்தான் முதல்ல நாம மாத்திக்கணும். சுதந்திரம் அப்படின்னா, பூர்ண சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம இருக்கணுங்கிற பாவம் வரணும். அப்படின்னா நாம இருக்கிறதுனாலே நமக்குன்னு என்ன ஒரு வழிமுறைகள் இருக்கோ அதுபடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரணும். தெரியவா யார்கிட்ட போனாலும் பிக்ஷாவந்தனம்னா என்ன, குடிமை வச்சுருவாதான் பிக்ஷாவந்தனம் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னதுக்கு என்ன, இப்படி சொன்னாதான் சாப்பாடு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். காரணம் என்ன, இப்படி ஒரு கம்பல்ஷனான ஏதாவது ஒண்ணு பண்ணினாலான்னு இவாளுக்கு அதுல ஒரு ருச்சி வராதா, அப்படியானும் சொல்லி மாற மாட்டாளா? யாரான சாம்பிளுக்கான பின்னால சொல்ல போறா. குருகுலத்தை பத்தி சொல்றதே பெரியவா சொல்லிட்டு வரா. இப்ப நான் இதெல்லாம் சொல்லி உடனே நாளைக்கே எல்லாரும் யூட்டர்ன் அடிச்சு இங்க எல்லா ஸ்கூலும் குருகுலமா மாறிட போறதுன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு மாதிரிக்காகவான ஒண்ணு இருந்தா தேவையில்லை. ஏதோ மியூசியத்துல வைக்கிறாப்பிள்ளையானு ஒண்ணு இருந்தா தேவையில்லை, அதுக்காகவான 2 ஸ்கூல் அப்படி இருந்தா தேவையில்லைன்னு தோன்றது. சரி, இப்ப எங்கேயான 1 2 இருந்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னாரு. போருமே, பொறி எங்கேயான 1 2 வச்சா போதும். பெரிய வைக்க போற கொடுத்தணும்னா இனிமே வைக்க போற அளவுக்கு நெருப்ப தூக்கின்னு போக வேண்டாம். வைக்க போற பெருசா இருந்தாலும் அடியில ஒரு பொறியை வச்சா போறோம், அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு பிடிச்சிக்கும். அதை போல இந்த நம்மளோட கலாச்சாரம்ங்கிறது, நம்மளோட சுதர்மங்கிறதும் அங்க யாரோ ஒத்தராத்துல இருக்கு, 2 பேராத்துல இருக்கு. கேட்கிறவா அத்தனை பேரும் மாறிடுவான்னு சொல்லவே முடியாது, மாற முடியாது. உலகத்துல யாராலையும் இப்படி பண்ண முடியாது. மரம் முழுக்கலும் மாங்கொட்டை வருதுன்னா அது அத்தனையும் கொட்டையோட பிரயோஜனம் திருப்பி இன்னொரு மாமரம் முளைக்கிறதுக்கு தான். ஆனா அத்தனையும் விழுந்த கொட்டை அத்தனையும் முளைச்சதுன்னா மரத்துக்கு மாமரத்துக்கே இடம் இருக்காது. இப்படி ஏதோ ஒரு வித்து முளைக்க போறதுங்கிறதுக்காக தான் இத்தனை மாம்பழம் வருது, இத்தனை மாங்கொட்டை வருது. அதை போலதான் இந்த தர்மத்துல நாம சொல்றதே எத்தனையோ பேர் கேட்டாள்னா அதுல யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு அது வேலை செய்யணும், அதுவே போதும். அப்படி கிடைச்சதுன்னா அதுவே பிரயோஜனம். அதுதான் முக்கியம். அதனால நம்மளோட நாம இருக்க கற்றுக்கணும். அதுல என்னென்ன, முதல்ல நமக்கு இது ஏன் அவ்வளவு வலிமையா பெரியவா சொல்ல வேண்டியிருந்தது அப்படின்னா, ரொம்ப நம்மளோட கலாச்சாரத்தை நாம மதிக்காத்தோட இல்லை, நம்மளோட நடவுட பாவனைகள்ல நமக்கு அதுல ஒரு கௌரவ புத்தி வராத்தோட இல்லை, ரொம்ப அகௌரவமா நினைச்சோம். ஏதோ வேஷ்டி கட்டின்னு வெளியில போனா ஒரு அகௌரவம், நெத்தியில விட்டுட்டு ஆபீஸ்க்கு போனா ஒரு அகௌரவம்,
இப்படிலாம் நமக்கு ஒரு பாவம் வந்தது. ஏதோ குடுமையை வச்சிருந்தாக்க அவன் பார்த்தாலே ஒரு அகௌரவம் அப்படின்னா வந்துருத்தோம். எதை பார்த்து கௌரவ புத்தி வரலன்னா கூட பரவாயில்ல, அது மேல நமக்கு ஒரு அவர்ஷன் அகௌரவம் வராப்புல ஆயிடுச்சு. அது அப்படி இருக்கிறவாளை பார்த்தாலே நமக்கு என்னமோ ஒரு நிஷித்தம். அவளோட கலந்து பழகிறதோ கலந்து பேசுறதோ, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா குடுமையை வச்சுருக்கிறவைன்னா கொடுக்க மாட்டேன். வேடிக்கை என்ன அப்படின்னா, வேற ஒரு படிப்புக்கும் லாயக்கு இல்லைன்னாக்க கொண்டு வேத பாடல சொல்லி காலேஜ் கொண்டு சேரு அப்படிங்கிறாப்புல ஒரு காலம்லாம் இருக்கு. இன்னமும் பூர்ணமா அப்படி இல்லை போயிடுத்துன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இப்போ அந்த நிலைமை மாறி இருக்குன்னு சொன்னா கூட இன்னும் பூர்ணமா எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கு ஒரிஜினலா எவ்வளவு கௌரவம் கொடுக்கணுமோ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இன்னும் வரல, சாதிக்கல. வைதிகாலே தங்களோட பொருட்களை வைதிகனுக்கு கொடுக்கறதுக்கு யோஜனை பண்ணி இருக்கிற காலமா தான் இன்னமும் இருக்கு. அப்படி நமக்கு ஏதோ ஒரு அதுல ஒரு அகௌரவ புத்தி ஒன்று இருக்கு. இந்த அகௌரவ புத்தி போகணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல உனக்கும் அதை மாற்றிக்கணும். நாமளும் இப்ப குடுமையை வச்சோன்னு பார்த்தா நமக்கு ஏதோ பரிகாசமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னார், இவன் தலையிலையும் முதல்ல குடுமையை வச்சுடணும். வச்சுட்டான்னா இப்போ இவனுக்கு பரிகாசம் பண்ணத்துக்கு முடியாதையானு போயிடுறதோ இல்லையோ. இவன் பஞ்சகஜம் கட்டின்னு வேலை பார்த்தாக்க வேஷ்டி கட்டின்னு வேலை பார்த்தா பரியாசம் பண்ணுவானா, இவனுக்கு முதல்ல வேஷ்டி கட்டணும். மடிசாறு கட்டின்னு வேலை பார்த்தா யாராவது பரியாசம் பண்ணுவாளா, உடனே வேலையும் மடிசாறு கட்டி சொல்லணும். முதல்ல அந்த பாவத்தை மாத்தணும்னா இவாளை முதல்ல மாத்தணும். அதுக்காக தான் நீ வேற இனிமே பார்க்க வரவாள்லாம் இன்னும் போது ஜெண்டா கட்டிக்கணும், இனிமே மடிசாறு தான் கட்டிக்கணும், இனிமே குடும்பி வச்சுருந்தவன் தான் முஷாணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே திருப்பி திருப்பி சிலதெல்லாம் பை ஃபோர்ஸானும் பண்ண வேண்டியது. ஏன்னா நேரம் சொல்லி பார்க்குற அதோட பெருமை நமக்கு புரிய மாட்டேங்கிறது, எடுத்துக்க மாட்டேங்கிறோம். உடனே அப்ப என்ன பண்ணோம்னா வேற ஏதாவது ஒரு அஸ்திரத்தை போட வேண்டும். தெளிவாதான் சொல்லுவா. பின்னால வரதட்சணை கொடுமையை பத்தி வரப்போகுது. வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுல இந்த ஆர்டர்ல சொல்லிட்டு வரலனாலும் இந்த சப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே கவர் பண்ணிடுறேன். அந்த பிரமேய வர்த்தை வரதட்சணை ஒரு பெரிய கொடுமையா இருந்தது. பல பெண்கள் கல்யாணம் ஆறுது எதனால நின்னுதுன்னு, இந்த சீரு பண்ணி வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியலன்னே அப்பா அம்மா குழந்தையோட கல்யாணம் பண்ண முடியாத வச்சிருந்த ஒரு காலம் உண்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஆரோக்கிய இத்தனை ஆரம்பத்திலே இல்லை, ஏதோ 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால கூட இப்படிதான் இருக்கு. அதை பார்த்துட்டு சதா பெரியவா என்கிட்ட வரவாழ்ல பாதி பேர் என்ன பிரார்த்தனைன்னு, பொண்ணுக்கு 30 வயசாகுது கல்யாணம் ஆகல, பெரியவா அனுப்புறம் பண்ணும். பொண்ணுக்கு 28 வயசாகுது கல்யாணம் ஆகல, இப்படியே கேட்கறது தான் பார்த்தேன். இப்படின்னா வரவாழ்ல ஏதோ 10 பேர் வந்தான்னா 5 பேரானும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன வயசாயிடுச்சுன்னு சொல்றாப்புல இருக்குன்னா என்ன ஆச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கறதே தான் இந்த சீருஷனத்தை பண்றது. இனிமே இத்தனை பவுனை போடுறது, அத்தனை பணத்தை கொடு இப்படிலாம் கேட்கறது பார்த்தேன். இது சாஸ்திர சம்மதமே இல்லை. சாஸ்திரத்துல இதனால என்ன ஆயிடுச்சுன்னு, இந்த ஒரு பழக்கத்தினால ஒரு இந்து மதத்துல இனிமே கல்யாணம்னாலே இனிமே பெரிய ஆடம்பரம், இது வெறும் பெரிய அமக்கள மாதிரி மற்ற வாழ்க்கைலாம் ஒரு பரிகாசத்துக்கு இடமாறாப்புலையும் ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்ண, எதுவும் பொண்ணுக்கு பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணுக்கு பிள்ளைக்கு பிடிச்சிருக்காங்கிறத கூட பார்க்கறது நம்மளோட சம்பிரதாயம் இல்லை. குடும்பத்துல பெரியவாளுக்கு பிடிச்சிருந்துன்னா கல்யாணம், அவ்வளவுதான். அப்படி 2 குடும்பங்கள் பழகி இருந்து அவளுக்கு பிடிச்சிருந்து இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலாம் தானே சம்பந்தம் பண்ணிக்கணும். அடுத்தது என்னென்ன, எப்போ முகூர்த்தம் வைக்கலாம், இதான் கேள்வியே. வேற உடனே உங்க இடத்துல பேச வரேன் ஒரு நாளைக்கு, என்னத்தை பேசுறது, நீங்க எத்தனை போட போறேன், நான் எத்தனை போட போறேன் அப்படின்னு. வேடிக்கை என்ன, இந்த வரதட்சணை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இத்தனை பண்ணினத்தோட சாமானா வாங்கி ஸ்ரீதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதோ பெண்ணா இருக்கிறதுனால அதுக்கு வீட்டுக்கு மகாலட்சுமி அவளுக்கு ஏதோ அலங்காரம் பண்ணி கன்யா சர்வ அலங்கார பூஷிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அவளை ஏதோ அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு. ஸ்வர்ணத்துல மகாலட்சுமி பிரசாதம் லட்சுமிகரமானது, அதனால ஆபரணத்தினால அலங்காரம் பண்ணின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக இத்தனை பவுன் 100 பவுன் போட்டு அலங்காரம் பண்ணாதானா, வைரத்தோடு போட்டு அலங்காரம் பண்ணாதானா, வைர நெக்லஸ் போட்டு அலங்காரம் பண்ணாதானா, இல்லையா. அவாவா சக்திக்கு யதாசக்திக்கு ஏத்தாப்புல. என்ன வேடிக்கைன்னர், என்னதான் இருந்தாலும் பரம ஏழையா இருந்தாலும் பொண்ணை பெத்தவனுக்கு இருக்கிற ஆசையை விட வேற மற்றவாளுக்கு யாருக்கும் ஆசை இருக்காது. நம்ம குழந்தைய எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கணும், அதை எப்படி வசத்தியா பண்ணி பார்க்கணும், அப்பாவுக்கு இருக்கிறது அம்மாவுக்கு இருக்கிறதுக்கு மேலேயா இன்னொருத்தருக்கு மாமனார் மாமியாருக்கு இருந்துட போறது, அடுத்தவாளுக்கு இருந்துட போறது.
அதனால அதை ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு பேசுறதுன்னு ஒரு என்னமோ ஒரு அஜெண்டாவில் வச்சுட்டு இதுக்கப்புறம் அதில் ஒரு பார்கெயின் அப்படின்னா இதுக்கு பேர் கல்யாணமா என்ன? வியாபாரம். பல கல்யாணங்கள் இதை போட்ட கேட்டதை கொடுக்க முடியலன்னு நின்னதெல்லாம் கூட இருக்கு. இப்படிலாம் ஒரு ரொம்ப மக்களமா இருந்தது. அதுமே இதுக்கு மேல ஒரு விரசமா போக முடியாது, அப்படிதான் ஒரு காலகட்டம் இருந்தது. அதனாலதான் அப்ப என்ன பண்ணா இதுல வேற ஒண்ணும் இதெல்லாம் தான் கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் அப்படின்னு. இந்த காலம் மாதிரி உடனே எல்லாரும் குழந்தைகள்லாம் படிச்சோன்னு உத்தியோகத்துக்கு போறது, அவளே சம்பாதிச்சுன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறதுங்கிறதும் இல்லாத இருந்தது. இப்படி வழியே இல்லாத இருந்தா ஒரு பெரிய நம்ம தேசத்தோட பெருமையே என்னென்ன, ஸ்திரீகளோட தர்மம் தான், அந்த பாதிவிரதம் தான், கற்பு தான் முக்கியம். அதுக்கு ஒரு ஹானி வந்துடுது. அந்த குழந்தைகள் நாளைக்கு பின்னால வழி தவறி போறதுக்கு, நெறி தவறி போறதுக்கெல்லாம் பல விதத்துல காரணமா இருந்ததுனால இந்த கல்யாணம் சீக்கிரம் ஆயிடணும் குழந்தைகளுக்கு, அதுக்கு ஒரு தடையா இந்த வரதட்சணை இந்த சீரெல்லாம் இருக்குங்கிறதுனால என்னன்னா அதை முதல்ல சாடினா வரதட்சணை வாங்காதீங்கோ அப்படின்னா. ஏதோ ஒரு கழுத்துல ஏதோ குழந்தைக்கு போட்டு அனுப்புறா அப்படின்னா அதுவானும் பரவாயில்லங்கலாம். உடனே இதை 8000 கொடு, 5000 கொடு, 4000 கொடு அப்படின்னு. என்னன்னா எங்காத்துல செலவு இருக்கான். இனிமே இவா ஊரை கூட்டி இவாளுக்கு எல்லாருக்கும் புடவைக்காராளுக்கெல்லாம் புடவை வேஷ்டி வாங்கறதுக்கு பொண்ணை பெத்த வந்த நிலையில இவானுமே கல்யாணத்துக்கு வரத்துக்கு அவா ட்ரெயின் ஃபேரை கொடுக்கணுமா? ஏன் உன் பொண்ணு கல்யாணம் வந்தாவா வரலன்னா போ. இனிமே அவாத்து கல்யாணத்துக்கு வேற மாதிரி தர்மத்துக்கு போறாப்புல இவா 50 பேரை அழிச்சுன்னு வரும், 100 பேரை அழிச்சுன்னு வரும். இனிமே ஏசி ரூம் புக் பண்ணுங்கோ, இந்த ட்ரெயின்ல வாங்குங்கோ, அந்த கார்ல வீங்கோ, என்ன கூத்தெல்லாம் இன்னமும் அடிச்சுட்டு இருக்கோம். வேடிக்கை என்ன தெரியுமோ, இப்ப கௌரவமா அடிக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் அந்த கூத்தெல்லாம் நின்னுள்ள இன்னும் ஜாஸ்தியாவே ஆயிருக்கு. இந்த கல்யாணம்னா இப்ப ஆற வேஸ்ட பார்த்தாக்க ஒரு கல்யாணத்துல 6 வேஸ்ட வச்சுன்னு 4 கல்யாணம் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு 21 ஐட்டம் அப்படிங்கிற, எல்லாருக்கும் பிபியும் சுகரும் அப்படியே ஹெமரேஜ் ஆயிடும் போல இருக்கு கல்யாணம் வந்து இல்லையா? அப்படி வரா 21 ஐட்டமா எதுக்கு? இப்படி இல்லாம தான் வேஸ்ட் பண்றோம் நம்ம. அதாவது நம்ம பொருளாதார ரீதியா என்னமோ பிரமாதமா வந்துட்டோம் நம்ம பின்னால, அதுவும் வரப்போறது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதுல வரப்போறது. வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்றா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா இவ அர்த்தம் பண்ணினதே முதல்ல தப்பு அப்படிங்கிற பிரிவா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா வாழ்க்கை தரம் இல்லை. வாழ்க்கை தரம்னா எதை நாம நினைச்சுட்டு இருக்கோம்னு, இனிமே ஒரு வேஷ்டி இருக்கிறவன்ட்ட 10 வேஷ்டி இருந்து கொடுத்தா ஒரு தரம் காப்பி கொடுக்குறா, 8 தரம் காப்பி குடிக்கிறாளா? ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிறவாளுக்கு 4 அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காளா? இதுதான். ஒரு வீடு இருக்கிறவனுக்கு 4 வீடு இருக்கா, ஒரு கார் இருக்கிறவனுக்கு 10 கார் இருக்கா? இதைத்தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு வச்சுட்டு இருக்கோம். அது இல்லை. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா எதுன்னு, மனுஷனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தேவை கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு. இதுக்கு சொல்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய திட்டம்லாம் போட்டு அரசாங்கம் நிறைய இதெல்லாம் பெருக்கணும்னு ஆசைப்படுறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கெல்லாம் சொல்றது என்னென்ன, இதெல்லாம் குறைக்கிறதுக்கு திட்டம் போடுங்க, தானே எல்லாரோட ஸ்டாண்டர்டும் இம்ப்ரூவ் ஆயிடுங்கிற. மனுஷனோட அந்த மனுஷத்தன்மை, இந்த குவாலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆகணுமே வழிய, இனிமே குவான்டிட்டி வைஸும் உனக்கு என்ன இருக்கு, ஒரு வீடு இருக்கா, 10 வீடு இருக்கா, ஒரு சாமான் இருக்கா, 2 டேபிள் இருக்கா, இதை வச்சுன்னு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு கார்த்தால ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன், சுகி சிவம் அப்படின்னு ஒரு இந்த தர்மத்தை சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருந்தது. அணு ஆயுதத்தை வச்சுன்னு எல்லாரும் என்ன பண்றா, போட்டா போட்டி போடுறா. அவர் சொன்னார், கணக்கு சொல்றார், இப்போ உலகம் முழுக்கலும் எல்லா தேசத்திலும் வச்சிருக்க அணு ஆயுதத்தை வச்சுட்டாக்க எவ்வளவு தரம், 700 தரம் இந்த உலகத்தை அழிக்கலாமா. இப்ப 699 உலகம் கிரியேட் பண்ணணும். பண்ணினாதான் ஆளுக்கு ஒருத்தர் ஒரு உலகத்தை தலையில போட்டு நாசம் பண்ணலாம் அப்படின்னு. இருக்கிறதோ ஒரு உலகம், அதையும் ஒரே உலகத்தை 700 தரம் அழிக்கவும் முடியாது. ஒரு தரம் அழிச்சதுதான். இப்போ எல்லாருமே 700 வச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண போறா? 699 வச்சுட்டு. இந்த 699 அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கா, எவ்வளவு செலவழிச்சுட்டு இருக்கா. இத்தனை பேரும் இதுல கொண்டு திரவியத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கா. ஆனா ஒரு பக்கம் பார்த்தேன்னா சோமாலியால பார்த்தேன்னா, இனிமே ஆப்பிரிக்கால பார்த்தேன்னா குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கூட குழந்தை இல்லாத எலும்பு தோலுமா நின்றுட்டு பிராணனை விட்டுருக்கு. பசியிலையும் பட்டினியிலையும் பிராணனை விடுறது. கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி கிடையாது, இருக்கிறதுக்கு மழை பெஞ்சுன்னா ஒதுங்கிறதுக்கு போய் அவளுக்கு ஒரு இடம் கிடையாது.
இப்படி லோகத்துல இத்தனை ஜனங்கள், பாதி ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு ஆவரணம் இல்லாத திண்டாடின்னு இருக்கிறத 700 ஆட்டாம்பாமை வச்சுன்னு நாம விட்டோம்னா நம்மளை விட ராட்சசம் யாரும் இருக்க முடியும்? இதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னவர் ரொம்ப மனசை தொடராப்பில் இருந்தது. இப்படிதான் நாம யோசிக்கணும். அதனால வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா நமக்கு ஒரு தரமான வாழ்க்கையை மனுஷனா இருந்தோம்னா இப்படி ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி அடுத்தவாளை அழிக்கணுங்கிற எண்ணம் முதல்ல வருமா? இதுலேருந்தே தெரியறது நம்மளோட எப்படி தரம் குறைஞ்சிருக்குன்னு தெரியறது. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகிடுத்து நாம் என்னமோ தலகீழ பேத்தின்னு இருக்கோம். காரணம் என்னன்னா எல்லாரும் காரில் போகிறோம், பிரயோஜனம் இல்லை. அதுதான் நீங்க பெரியவா சொல்ல. அதனால நாம யோஜனை பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்தை வச்சுக்கிறதுக்கு முன்னால அபரிகிரகம் அப்படின்னே சொல்லுவோம். இனிமே இதுக்கு மேல கம்யூனிசம், நம்ம சாஸ்திரம் சொன்னதுக்கு மேல கம்யூனிசம், சோசியலிசம்லாம் வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. உன்னோட தேவைக்கு மேல எது இருந்தாலும் அது நீ திருடின தோஷம்தான். காரணம் என்னன்னா நீ இதை வச்சுக்கலன்னா நீ 10 வேஷ்டி வச்சுக்கிறவன் 2 வேஷ்டி போறோம், 10 வேஷ்டி வச்சிருந்தீங்கன்னா யாரோ 4 பேருக்கு 2 வேஷ்டி இல்லாத பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நாம எவ்வளவு தூரத்துக்கு அஜ்ஞானத்துல மாட்டின்னு இருக்கோம், எப்படி மோகத்துல மயங்கி கிடக்கும் அப்படிங்கிறது. இதனால என்ன அப்படின்னா முதல்ல நம்மளோட மனுஷத்தன்மை போயிடுது. இதைத்தான் சொல்ல வேண்டும். அதனால என்னன்னா இப்படி பல விதங்கள்ல இந்த பாதிப்பெல்லாம் வரதுனால அதுல ஒண்ணு இந்த கல்யாணம்ங்கிறதும். கல்யாணத்தினால இது எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, இப்ப நாம கல்யாணம்னு பண்ற ஒரு கூத்துல என்ன வேஸ்ட் பண்றோம், என்ன வேஸ்ட் பண்றோம். காரணம் என்னென்ன, எதுவுமே எளிமையா கிடைச்சுன்னா சுலபமா கிடைச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரிய மாட்டேங்கிறது. அந்த காலத்துல 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அப்படி ஒரு 10 ரூபாயை கண்ணால பாக்குறதுங்கிறது என்னமோ பெரிய அதிசயத்தை பார்த்தாப்புல இருக்கும். இப்ப யாரை பார்த்தாலும் பேக்கெட் மணியே ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு கட்டா வச்சுக்கிறதுனால அவளுக்கு அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்கிறது. அதை நாம யோசிக்கணும். அதுதான் பெரியவா சொன்னா கல்யாணம் அப்படின்னா எளிமையா அதுக்கு பெரியவா சொல்றா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாருக்கும் இந்த 3 கிடைக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னா நம்ம ஒண்ணு பண்ணணும். அதுக்கு அரசாங்கம் என்ன முயற்சி பண்ண, ராஜாவோட கடமையில இதெல்லாம் சொல்றா. ராஜாங்கத்தோட கடமையில அவன் என்ன பண்ணும் அப்படின்னா, நாட்டுல உள்ள பரம ஏழை எப்படி இருக்கானோ அதே மாதிரி நாட்டுல உள்ள பரம பணக்காரன் இருக்கணும். முதல்ல பணக்கார மாதிரி ஏழையால இருக்க முடியாது, ஏழை மாதிரி பணக்காரன் இருக்கலாம் அப்படின்னு. அதனால தான் அவ அப்படி எளிமையா இருந்ததுக்கு காரணமே என்னென்ன சொல்லி அதுல சொல்ற, இதெல்லாம் நம்ம யாருக்கும் உபன்யாசம் பண்ணியோ சொல்லியோ பேசியோ பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாம இருந்து காமிச்சிட்டோம்னா போறோம். நம்மளை பார்த்தே ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு 5 பேருக்கு 10 பேருக்கானு வரும். அந்த 5 பேர் 10 பேரை பார்த்து ஒருத்தர் 2 பேரை பார்த்து யாரும் இன்னும் 4 பேர் வரலாம். இப்படிதான் இது பரவணுமே வழிய வாயால சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிற. அக்கா சொல்லாத இருக்க வேண்டாமன்னு சொல்லவும் வேணும். ஆனா சொல்றதை விட நடக்கிறது முக்கியம். அப்படிதான் இருக்கணும். அதனால வரதட்சணை வாங்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னா அதுல கண்டிச்சா வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறதா இல்லை யாரும். உடனே அடுத்த ஆயுதத்தை போட்டு வரதட்சணை வாங்கினேன்னா பத்திரிகையில என்னோட ஆசீர்வாதத்துல நடக்கிறதுன்னு போடக்கூடாது அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல இனிமே ஒரு கோர்ட்ல போய் கேஸா போட முடியும்? நான் சொன்னேன் கேட்கல, வரதட்சணை வாங்குறேன். பார்த்தார் டாக்டர் வேணிநாதன் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த பெரிய ப்ரொஃபஸர். அவளுக்கு விஷ்ணுபுரம் பாத்திமா, அவள் உறவுகாரா கல்யாணம் ஒன்று நடந்தது. அவர் உறவுகாரர் யாரோட பிள்ளைக்கு கல்யாணமோ அவரும் மடத்துக்கு வரவர், பெரியவா பக்தர் தான். இவர் வேணிநாதன் வந்தோடனே பெரியவா கேட்டா, உறவுகாரன் கல்யாணம் நீ போறியோ, உனக்கு பத்திரிக்கை வந்திருக்கோ இல்லையோ அப்படின்னு. வராதுன்னு போகிறேன் அப்படின்னு. பத்திரிக்கை பார்த்தியோ அப்படின்னு. பார்த்தேனே அப்படின்னு. பத்திரிக்கை பார்த்தேனே அப்படின்னு. பத்திரிகையில் என்ன விசேஷம் அப்படின்னு. பத்திரிகை பார்த்தேன், பத்திரிகையில் என்ன விசேஷம் எனக்கு தெரியல, இந்த பொண்ணுக்கும் இந்த பிள்ளைக்கும் இத்தனாம் தேதி கல்யாணம், இந்த இடத்துல கல்யாணம், இதான் இதுக்கு மேலே என்ன விசேஷம் இல்லை. இல்லை இல்லை ஒரு விசேஷம் இருக்கு, நீ கவனிச்சியோன்னு கேட்டேன் அப்படின்னு.
அவர் பார்த்துரு என்னையே அது கல்யாணத்துக்கு கிளம்பின்னு இருக்கும், பத்திரிகையை பார்த்தாச்சு, ஏதோ வந்தேன்னா கல்யாணம் பார்ப்போம். உடனே பெரியவாளுக்கு வந்த பத்திரிகை உள்ளேருந்து எடுத்துன்னு வான்னா, எடுத்துன்னு வந்து கொடுத்தா, படிச்சுப்பாரு என்ன விசேஷம்னு பாரு அப்படின்னு. அவர் படித்தார். எல்லாம் ஸ்ரீராம ஜெயத்துலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக எல்லாம் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் என்ன பத்திரிக்கை போடுவாளோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் புரியல, இல்லை ஒன்றும் தப்பா, அவர் என்ன நினச்சிட்டா ஏதாவது தப்பா ஏதாவது எழுதியிருக்காக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அப்படின்னு பார்த்தார். ஒன்றும் காணும், தெரியலையா, எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு. தெரியலையா அப்படின்னு இன்னொரு தரம் படித்தார். அப்போவும் தெரில. உடனே மூணாவது தரம் சொன்னா, பிரிவா இல்லை இப்போல்லாம் எல்லாரும் பத்திரிகையில் போடுறேல இப்படிலாம் நிச்சயமிட்டு இந்த உடனே இவரோட ஆசீர்வாதத்தினால நடக்கிறதுலாம் ஒரு வார்த்தை சேர்க்கிறேல, அது இருக்கோ இதில் அப்படின்னு. இது சொன்னோன்னு பார்த்தா எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டு போட்டு சங்கராச்சாரிய அனுகிரகத்தினால நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் போடுறாப்புல அது இல்லை, அந்த வார்த்தை இல்லை. ஆச்சரியமா இருந்தது. வீழிக்கு ஒரு மாதிரி எம்பராசிங்காக போயிடுது. என்னையே அது இதை போய் பெரியவா நோட் பண்ணி நமக்கு மெனக்கிட்டு சொல்கிறார். இவர் என்ன குறையில சொல்றாரா, என் பேரை போடல விட்டுட்டானேன்னு குறையில படுறாரா அவர்? உடனே இல்லையே அப்படி பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா அவரும் பக்தர் தான், படத்துக்கு வரவர் தான், பெரியவா பக்தர் தான், அப்படி ஏன் போடாத விட்டார் அப்படின்னு. இவர் உடனே அவருக்கு என்ன பண்ணார், பூசி மழுகினார். ஏதோ அவன் காரியம் எல்லாம் இருக்கல, கல்யாண காரியத்தில் ஏதாவது மறந்து போயிட்டான்னு ப்ரூஃப் பார்க்கலையோன்னு தெரியல, விட்டு போயிருக்கு, தவறுதலாக விட்டுருக்கு போல இருக்கு, நான் போனா சொல்றேன்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னு, தவறுதலாக விடலை, வேணும்னு விட்டுருக்கான் அப்படின்னு. இவருக்கு தூக்கி ஏறி விட்டுரு. நீ வேணும்னு ஒருத்தன் யாரான்னு விட, குருவோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணும், ஒருத்தர் குழந்தைகளுக்கு நடக்கணும், யாராவது நம் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்படாத இருப்பாளா? புரியல. உடனே பெரியவா சொல்றான், அவன் வேணும்னு தான் விட்டுருக்கான், வேண்டாதெல்லாம் விடலை, வேணும்னு தான் விட்டுருக்கான். ஏன் தெரியுமா விட்டான் தெரியல. நான் சொல்றேன் இல்லையோ, இந்த கல்யாணம்னா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன், வாங்காதீங்கன்னு சொல்லி பார்த்தேன், வாயால் கத்தி பார்த்தேன், ஒருத்தரும் கேட்கல. நான் என்ன பண்ண முடியும், ஒரு சாமியார் ஏதோ சொல்லத்தான் சொல்லலாம், கேட்கலைன்னா நான் அவளை சட்டையை பிடிச்சி இழுக்க முடியுமா, இல்லை ஏதாவது கேஸ் போட முடியுமா? அதனால என்னால் முடிஞ்சது ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கேன், அதை போட்டேன். அப்படி யாரானு வாங்கினேன்னா என் ஆசீர்வாதத்தை உண்டு, என் ஆசீர்வாதத்தை நடக்கிறதுன்னு போடக்கூடாது பத்திரிக்கையிலேன்னு சொன்னேன். அவன் நான் முதல்ல சொன்னதை கேட்கல, ரெண்டாவது சொன்னதை கேட்டுவிட்டாங்க. வரதட்சணை வாங்கானது கேட்கல, வாங்கினா என் பேரை போடாதுன்னு அதை கேட்டுவிட்டார், அவ்வளவுதான். இப்பவும் நான் சொன்னதை தான் கேட்டிருக்கான். இவருக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டு, இன்னும் இப்படி ஒரு அசட்டுத்தனம் பண்ணிட்டான்னு. உடனே என்ன பண்ணா, பெரியவா பிரசாதம் எடுத்து வச்சிருக்கா. எடுத்து அவன் வேணும்னாலும் வேண்டான்னாலும் மடத்துக்கு அவன் கைங்கரியம் பண்ணியிருக்கான், பக்தன் நல்லவன், குழந்தை க்ஷேமா இருக்கட்டும், இந்த பிரசாதத்தை கொண்டு நான் கொடுத்தேன்னு கொடு. எப்படி இதுக்கு மேலேயே ஒருத்தர் அடிக்கணும், சவுக்கடி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அளவுக்கு இது தெரியறது, நம்மளோட குணம் தெரியறது இல்லை அப்படின்னு. ஒரு குருவோட ஆசீர்வாதம் பிரசாதம் வரலைன்னாலும் பரவாயில்ல, நமக்கு 3000 ரூபாய் பணம் வந்தா போறோம், 4000 ரூபாய் பணம் வந்தா போறோம், ஏதோ பணம் வந்தா போறோம் அப்படிங்கிற அளவுக்கு அஜ்ஞானம்ங்கிறது அந்த அளவுக்கு மூழ்கின்னு இருக்கும். நம்ம எது வேணும் எது வேண்டாம், எது வேல்யூ என்னென்ன அப்படிங்கிறது கூட ஒரு விவேகம் இல்லாத நமக்கு ஏதோ நாம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கிறதுனாலதான் சிலதெல்லாம் அவ கடுமையா பிஹேவ் பண்ணுது. அதனாலதான் என்ன பண்ணா, இந்த சிக்கை வச்சுருந்தாதான் பிக்ஷாவந்தனம் பண்றது அப்படி எல்லாம் சொல்லினது காரணமே என்ன அப்படின்னு, இந்த சாக்கு வச்சுருந்தாலும் யாரானும் ஒருத்தன் பிக்ஷாவந்தனம் பண்ணுவேனா அப்படின்னு. அதான் சொன்னேன் முதல்ல, அன்றைக்கே ஒரு தினம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோவிந்தபுரம் கணேச சிவன் அப்படின்னு கேம்ப் மேனேஜரா இருந்தார். அவர் தான் போய் பெரியவா ஒரு ஊருக்கு வரானா அன்னன்னைக்கு பிக்ஷாவந்தனத்துக்கு ஆள் பிடிக்கணும். அந்த காலத்தெல்லாம் காசு பணம் எல்லாம் அவ்வளோ, எல்லாருக்கும் வீடு இருக்கும், வாசல் இருக்கும், ஒரு நிலம் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு மூட்டை நெல் 100 ரூபா பணம் ஒரு பிக்ஷாவந்தனத்துக்கு. இதுவே கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு மூட்டைக்கு 2 மூட்டை நெல்லா வேணா கொடுத்துருவா, 100 ரூபா பணம் இருக்காது, கேஷ் இருக்காது. இவர் போய் ஆளை பிடிக்கணும். இது ஆளை பிடிக்கிறதே பெரிய காரியம். அதுல கண்டிஷன் இவர் தான் போட்டிருந்தாரு, யாரெல்லாம் குடுமி வச்சுருக்காளோ அவ தான் பிக்ஷாவந்தனம் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போய் தங்கணும்னா யாராத்துல சிவ பூஜை இருக்கோ பஞ்சாயத்தன பூஜை இருக்கோ அந்த வீட்டுக்கு தான் போறது. இப்படி எல்லாம் ஒரு நியமம் வச்சு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த சாக்கிலியானு பெரியவா வருவாங்கிறதுக்கான வீட்டுல ஒரு சுவாமியை வச்சுன்னு பூஜை பண்ணணும் இல்லையோ, மணி அடிப்பினேன், அதுக்காக தான் இதெல்லாம்.
இப்படிலாம் வச்சிருந்தா இந்த கணேசிவனோட புள்ள இன்னமும் சாம்பசிவன் இருக்கார், 90 வயசாகிறது, மாம்பலத்தில் இருக்கார். அவர் ஒரு பேங்க்ல, அந்த காலத்துல பேங்க்ல உத்தியோகம் கிடைச்சது. முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தோடனே பெரியவாளை தரிசனம் பண்ணுங்க. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், புள்ள சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான், இதுல பெரியவாளுக்கு ஒரு பிக்ஷாவந்தனம் பண்ணினா தேவை, அந்த முதல் மாசத்து சம்பளத்தை பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு அவர் நினைச்சுன்னு வந்திருக்கார். பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்பா சொன்னார், நான் கேட்கக்கூடாது, நானே என் பிள்ளை சம்பாதிச்சுன்னு வந்திருக்கான், நாளைக்கு பிக்ஷாவந்தனம் பண்றேன்னு சொன்னாக்க நன்னா இருக்காது கௌரவமா, அதனால நீ பிரார்த்தனை பண்ணிக்கிறாப்புல பெரியவாள்கிட்ட போய் கேடு அப்படின்னு. இவர் போய் நின்னோடனே எப்போ வந்து சாம்பு அப்படின்னு, கார்த்தால வந்தேன், உத்தியோகம்லாம் சௌரியமா இருக்கா? சௌரியமா இருக்கு. இது அப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை பெரியவா ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கணும், அனுகிரகம் பண்ணணும். என்ன? முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பெரியவாளுக்கு ஒரு பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதனால பெரியவா ஏற்றுக்கணும். அப்படியா? இந்த பிக்ஷாவந்தனா உங்கள் அப்பா என்ன பொறுப்பு? அவன்னா போய் விடா பிடிச்சின்னு வரான் தானே ஆடு அப்படிங்க. எங்கே உங்கள் அப்பாவை கூப்பிடு அப்படிங்க. உடனே கணேசனை கூப்பிட்டா வந்தோடனே என்னமோ என்கிட்ட சொன்னியா, அதை உங்கள் அப்பாட்ட சொல்லும் அப்படின்னா. என்னமோ ஒரு வேறு 2 பேருக்கு தெரியாத மாதிரி, எல்லாம் ட்ராமாங்கிறது தெரியும், இருந்தாலும் நம்ம ட்ராமா ஆடினா அதுக்கு மேலே ஆடுவார். உடனே என்கிட்ட சொன்னது உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படிங்க. என்ன 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 அப்படின்னு, என்ன இது மாதிரி பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பெரியவாய்க்கு. குழந்தை முதல்ல சம்பாதிச்சுன்னு வந்திருக்கான், பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ட்டு, எனக்கு பிக்ஷாவந்தனம் சோறு போடணும்னா என்னெல்லாமோ இருக்கணும்னு நீ கண்டிஷன்லாம் போடுவிய, நீ தானே விடு விடா போய் சொல்லுவ, அதை இவன்ட்டு சொல்லுன்னா. ரொம்ப அவமானம். அவர் சொல்லுவேன், இதுக்கு மேலே இனிமே ஒரு மானஸ்தாளம் இருந்தால் அவமானம், அதுக்கு மேலே அவமானப்பட முடியாது. நம்ம ஏதோ குழந்தை வந்திருக்கான், சம்பாதிச்சுன்னு வந்திருக்கான், இனிமே சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான், பிக்ஷாவந்தனம்ங்கிறோம். இவருக்கு என்ன கணேசவனுக்குன்னா, இன்னைக்கு இவன் வந்துட்டான்னா ஒரு நாளைக்கு ஆள் பிடிக்கிறது குறையுமே, அந்த சிரமம் குறையுமேன்னு. இதை பார்த்தா இவனே ஏதோ சொல்லுவே சொல்லு. 2 பேரும் முழிச்சு நின்னா. உடனே திரும்பு அப்படின்னா. திரும்பினா என்ன பண்றது? பின்னழதான் தரிசனம் பண்ணலாம். பார்த்தேன் உடனே பெரியவாசரா, இவர் எனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னா ஏதோ ஒரு சட்டம் வச்சிருக்கு, குடுமி வச்சுருந்தாதான் எனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணலான்னு, அவள்கிட்டேருந்து தான் நான் வாங்கி சாப்பிட்றதா வச்சுருக்கேன். நீ ஒன்று பண்ணு, நீ குழந்தை பாவம் முதல்ல வாங்கிட்டு வந்து ஆசைப்படுற, நீனும் 100 வயசு இருப்பேன், நானும் 100 வயசு இருப்பேன், என்னைக்கு குடுமி வச்சுன்னு வரையோ அன்னைக்கு வந்து பிக்ஷாவந்தனம் போடு, நான் சாப்பிட்றேன், போயிட்டு வரேன். தொடல நயாபீசா மடத்துல மேனேஜரா இருக்கார், அவ அப்பா மடத்து மேனேஜர் பிள்ளைக்கே இந்த கதி தான். மாட்டேன்ட்டா. இவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். நம்ம இப்படி தெரியாதனமா இந்த ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்காத போய் நம்ம ஏதோ பெரியவாள்கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு வந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டா, குழந்தை ஆசைப்படுறான் முதல்ல, அதனால நீ ஒன்று வேணா பண்ணு, அவன்கிட்டேருந்து தானே 10 ரூபா வாங்கிட்டு பாத பூஜை மட்டும் ஒன்றும் நீ பண்ணு அப்படி. இது ஆயிடுத்து. இந்த சாம்பமூர்த்தியோட முதல் சம்பளத்துல இந்த கூத்து. இதுக்கப்புறம் அவர் 45 வருஷம் பேங்க்ல உத்தியோகமாக இருந்து ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 85ல பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறது அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கிறது. பெரியவா கேட்டா, உங்க அப்பா மடத்துல மேனேஜரா இருந்து ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணார், நீ பாட்டுக்கு உத்தியோகத்தை பார்க்க ஊரா போயிட்ட, நீ வந்து ஏதானு கைங்கரியம் பண்ணக்கூடாதோ, இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டிய, மடத்துல வந்து ஏதானு கைங்கரியம் பண்ணேன்னு. சரி வரேன் அப்படின்னு. என்ன பண்றான்? சரி ஏதானு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஆஃபீஸில் வந்து கைங்கரியம் பண்ணுறதா தீர்மானமாச்சு. வந்து இருக்கேன், பெரியவா சொன்னதுக்காக ஒரு 6 மாசமான வந்து இருக்கலாமேன்னு வந்தார். இப்போ மடத்தில் வந்து கைங்கரியம் பண்ணோம்னாக்க சிகையை இல்லாத முடியாது. உடனே இவர் போனார், சிகையை வச்சுட்டார், வந்துட்டார் மடத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு. இவர் உள்ள வந்தோடனே பெரியவா கூப்பிட்டா, ஷாம்புவை கூப்பிடு வந்த நாளைக்கு நீ தான் பிக்ஷாவந்தனம் அப்படின்னு.
இவர் திடுதுப்புன்னு ஏதோ கைங்கரியம் பண்ணலான்னு வந்தால் பிக்ஷா வந்தனோம்னு அவருக்கு தலையும் பொருள் காலும் பொருள் ஏற்பாடு பண்ணி நாளைக்கு ஓம் பிக்ஷா வந்தோம் அப்படின்னு. இவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே போனார், என்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணார். பிள்ளை ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஊர்லேருந்து ஆற்றுலேருந்து எல்லாரும் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டார். எல்லாரும் வந்தால் மறுநாளைக்கு பிக்ஷா வந்துடும். பிக்ஷா வந்தனத்து போது பெரியவா பிக்ஷா வந்தனம் முடிஞ்சோன்னு சொல்கிறா, நீனும் 100 வயசு இருப்பேன், நானும் 100 வயசு இருப்பேன், குடுமி வச்சுனோன்னு பிக்ஷா வந்தனம் பண்ணுன்னு சொன்னேன்னு இன்னைக்கு உன் ஆசை தீர்ந்துதா அப்படின்னு. 45 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. அவருக்கு அன்னியோட மறந்து போயிடுத்து. அன்னைக்கு பெரியவா வாங்கிக்கல, அதோட பாதை பூஜை பண்ணார், அதோட மறந்தே போயிடுத்து. அதுக்கப்புறம் இனிமே குடுமி வச்சுக்கணும் பிக்ஷா வந்தனும் இந்த வார்த்தை எல்லாமே மறந்து போயிடுத்து. ஆனால் இவர் ஞாபகம் வச்சுன்னு 45 வருஷம் கழிச்சு குடுமி வச்சுன்னோன்னு பிக்ஷா வந்தனத்தை பண்ண சொல்லி உன்னோட ஆசை தீர்ந்துதா அப்படி. அதான் மகான்கள்கிட்ட என்னென்ன, அவள் எது சொன்னாலும் சொன்னதுதான். வார்த்தை இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கா என்னைக்கு பலிக்கும்னு தெரியாது, சொன்னதுதான் சத்தியம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு, ஒரு பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னா கூட இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த காலம்தான் இருந்தா கூட கஷ்டப்படுறதுனால எதை வந்தாலும் வாங்கிட்டுலாம் எதை பண்ணினாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல இல்லாதத்தான் அப்படி இருந்தது. அதுதான் நமக்கு முக்கியம். அது மாதிரிதான் நமக்கும் வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இனிமே நம்ம தர்ம விரோதமா நம்ம எதையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இல்லாத ஒரு தீர்மானத்துல இருந்தோம்னா அதோட ஆனந்தமே தனிதான். நமக்கு இனிமேல் சாமான்கள்லாம் வச்சுன்னு ஏதோ சௌக்கியத்தை அனுபவிக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு சாமானும் இல்லாத, ஒரு விஷயமும் இல்லாத அப்படி மனசுல சந்தோஷமா ஆனந்தமா இருந்து ஒரு தர்ம வழியில இருந்தோம்னா அப்ப வெறுந்தரையில படுத்திருந்தாலும் அதோட ஆனந்தமே ஆனந்தம்தான். அதை அனுபவிக்கிறதுக்கு தானே இந்த மனுஷ ஜென்மாவே எடுத்திருக்கோம். அதுதான் முக்கியம். அதுதான் சொல்றா. அதனால ஸ்வராஜ்யம்னா எப்படி இருக்கணும்னு, நாம இருக்கணும். நமக்குன்னு என்ன சம்பிரதாயங்களோ ஆச்சார அனுஷ்டானங்களோ அதுல முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும், அதுல ஒரு கௌரவ புத்தி வரணும். இதெல்லாம் ஏதோ நல்லத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். என்னையா நமக்கு தெரிஞ்ச லாஜிக்கு, நமக்கு தெரிஞ்ச விவேகம், நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் எல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் தெரியாதையா இருக்கும். நாம சொல்றோம் சார் அந்த காலத்துல முடியும் சார், இந்த காலத்துல முடியுமா அப்படின்னு. ரிஷிகளுக்கு தெரியாத திருக்கால ஞானிகளுக்கு இன்னுமே 2000 சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா முடியாதா, 2010 தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, காயத்ரி ஜபம் பண்ண முடியுமா முடியாதா, அவளுக்கு தெரியாதா, அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமா முடியாதா, முடியும் முடியாதுன்னு சொல்லித்தானே வச்சிருக்கா. சந்திரசேகர் பாத்தி குரு கிருபா விலாசத்துல பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அவரோடது எல்லாமே எப்படின்னார், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்ற பட்டணத்துக்கு போயிருக்க, அடிக்கடி வர பக்தர் போல இருக்கு, கொஞ்சம் ஏதோ உபாசன அதிகம்லாம் சந்தியாவந்தன அனுஷ்டானம் பண்றவர் வந்தார், நமஸ்காரம் பண்ணார், ஏதோ டிரான்ஸ்ஃபர்ல எங்கேயோ பட்டணத்துக்கு போயிட்டார் போல இருக்கு. வந்தோடனே இவா கேட்டா, அந்த ஊருக்கு போனாலும் உன்னோட ஆச்சார அனுஷ்டானம்லாம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு. அனுஷ்டானம்லாம் நடந்துட்டு இருக்கோ இல்லையோன்னு. இவர் வாய முடின்னு இருக்கலாம், ஏதோ நடக்கிறது முடிஞ்சதை பண்றேன்னு சொல்லலாம். உடனே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உபாசனம் அக்னிகாரியம்லாம் அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் விட்டு போயிருக்கு. ஏன் அப்படின்னு. இல்ல உபாசனத்துக்கு விராட்டி கிடைக்க மாட்டேங்கிறது சரியா அப்படின்னு வந்தது. ஓ உங்க பட்டணத்துல இருக்கிற மாடெல்லாம் காப்பிக்கு மட்டும் பால் கொடுக்கும், உபாசனத்துக்கு சாணி போடாதாக்கும். இன்ஃபேக்ட் அதுதான் நிறைய போடும், பால் தான் கம்மியா கொடுக்கும். உனக்கு காப்பி குடிக்கணும்னா பட்டணத்துக்கு போனாலும் நியூயார்க்கில் போனாலும் நாங்கள் பேக்கெட் பால்லாம் குடிக்க மாட்டோம் சார், கடந்த பால் தான் குடிப்போன்னு தேடின்னு வர்றோம். 10 கிலோமீட்டரானு தேடி என்னான்னு ஒரு ஆளை பிடிச்சி தேட பிடிச்சி இவாத்துக்கு தினம் காலங்காலத்தால் அம்மா பால்னு கொண்டு விடுறாப்புல பண்றான். ஆனா ஒரு உபாசனத்துக்கு விராட்டி வேணும்னா அதை தேடுறதுக்கு ஸ்ரத்த இல்லை, அவ்வளவுதான். அதனால இந்த காலத்துல முடியுமா, அந்த காலத்துல எந்த காலத்திலும் முடியறதான் ரிஷிகள்லாம் சொன்னா. நமக்கு என்னென்ன முடியும் முடியாதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு எதெல்லாம் வேண்டான்னு லிஸ்டும் போட்டு சொல்லியிருக்கா. இதுல இருந்தே தெரியுது அவ நம்மளுக்கு மேல அனலைஸ் பண்ணியிருக்கான்னு. கலியில இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, உன்னால முடியாதுங்கிறதுனால தான் அவர் சொன்ன. வேடிக்கை என்னன்னு, அவ எதெல்லாம் முடியாதுன்னு பண்ணாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் வித்யுட்சியமா பண்றோம். ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துனா அவ எதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு முடியும்னு சொன்னாலும் அதெல்லாம் மட்டும் வந்து காலம் மாறி போச்சுதான். அதெல்லாம் இப்ப முடியும் சார், அப்ப முடியும் சார், இப்ப முடியாது. என்ன உங்க அப்பாவுக்கு 8 கை இருந்ததுதான் அர்க்கியம் விடுறதுக்கு, நமக்கு 2 கையில வந்து நின்று கொடுத்தோம். என்ன ஆச்சுன்னு, இவன் சந்தியாவந்தனம் பண்ணி அர்க்கியம் விடுறத விட்டோடனே தண்ணி கஷ்டம் வந்து கொடுத்து, குடத்துக்கு கொடு 10 ரூபா.
மரியாதையாக 3 வேளையும் அள்ளி அள்ளி தெளிச்சிருந்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் நதியில் ஓடிந்து அள்ளின்னு இருந்தா தண்ணி பட்ட பாடுங்கிறாப்புல இருந்தது. இப்போ தண்ணி பட்ட பாடுனாலே வேடிக்கை, அர்த்தமே வேற, விபரீதம். இதுதான் முக்கியம். அதனால இப்படி நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் ஒன்றும் உபன்யாசம் கேட்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். நாம் தனியாக ஏகாந்தமாக உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு 5 நிமிஷமான இப்படி யோஜனை பண்ணி பார்த்தோம்னாலே இதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம்னா இனிமேல் மூக்கை பிடிச்சுட்டு நாக்கை பிடிச்சிட்டு உட்காரணுங்கிறதெல்லாம் இல்லை, தனியாக உட்காந்துட்டு அதுக்குத்தான் பெரியவா சொல்றா. அதனால நம்மளோட பூர்வத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தா, எப்படி எல்லாம் இருந்தது, அவள்லாம் என்னென்ன காரியம் பண்ணினா அதுக்கு என்னென்ன சௌகரியங்கள்லாம் வேணுந்தது, அதெல்லாம் எப்படி கிடைச்சிது, இப்போ அதெல்லாம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் வச்சுன்னு நாமளே நாம ஆலோசனை பண்ணி யோசிச்சுட்டு இதுக்கு மாடுறதுக்கு ட்ரை பண்ணினோம்னாலே நாம அப்பதான் பூர்ண சுதந்திரம் அடைஞ்சோம், ஸ்வராஜ்யமா இருந்தோம். முதல்ல சுதேசியா இருந்து நம்மளே முதல்ல சுதேசியா இருக்கணும். நம்ம பரதேசியா இருந்து ஸ்வராஜ்யமா இருந்தா என்ன, விதேசமா இருந்தா என்ன கெட்டு போயிட போறது. நாம முதல்ல இந்தியர்களா இருந்துட்டு இந்துஸா இருந்துட்டு நம்மளோட தர்மஷ்டர்களா இருந்துன்னா அதுக்கப்புறம் நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் சொல்றா. இதுக்கு ராஜாங்கமும் அனுகூலம். ராஜா தர்மசிய காரணம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படி இண்டிவிஜுவலா ஆலோசனை பண்ணி அவ வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டா இவாளுக்கு ஒரு அனுகூலமா ஒரு சூழ்நிலை இருக்கணுமோ இல்லையோ, அதை பண்ணி கொடுக்கறது தான் ராஜாவோட காரணம். அதனால்தான் ராஜா தர்மசிய காரணம் அப்படின்னு. நான் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நான் இனிமே யஜ்யம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இதுக்கு சட்டத்தில் அலோவ் பண்ணணுமே. வேடிக்கை என்ன தெரியுமோன்னு, யஜ்யத்தில் இவாளோட ஜீவகாருண்யெல்லாம் எப்போ வந்துடுறதுன்னு யாக யஜ்யம் பண்றதே தான் வந்துடுறது. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா இன்னுமே ஆயிரக்கணக்கான ஆடு தொங்குறது தோலை உரிச்சுண்டு. ஆனா யஜ்யத்துல ஒரு உயிர் பலி கொடுத்தாக்க உடனே மகாபாபம் பஞ்சமாபாதம். வேடிக்கை என்னன்னு இப்போ எப்படி எல்லாம் நடக்கிறது பாருங்க. எதுக்கெல்லாம் நாம ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு, இதுக்கு யாரானு பண்றோமோ? பண்றது இல்லை. யஜ்யத்துல பண்றது தியாகமா சொல்லியிருக்கு. அப்பயே தீட்சிதருக்கெல்லாம் யஜ்ய பசுக்கெல்லாம் எப்படி திவ்ய விமானத்துல போனதெல்லாம் ஈஸ்வரன் திருஷ்டியை நேருக்கு நேரே காமிச்சிருக்கா. ஊனக்கண்ணாலேயே பார்க்கறாப்பெல்லாம். அதுக்கு பண்ணினா பாப்பமா, ஆனா இதுக்கு நம்ம வயத்தை விளக்கிறதுக்கு பண்றா அது ரொம்ப புண்ணியம் அப்படின்லாம் தானே வச்சுருக்கோம் சட்டம். இதுதான் ராஜா தர்மசிய காரணம்னா ராஜா அதர்மசிய காரணமா இருக்கு. பெரியவா அதை கிளியரா சொல்றா. அதாவது நாம அன்போட அஹிம்சையோட இருக்கிறது வேற, காந்தியும் புத்தரும் சொன்ன அஹிம்சை வேறங்கிற. அவா சொன்னது வேற, நம்ம போட்டு குழப்பின்னுட்டோம். அவா சொன்ன தாத்பரியம் வேற, அவா சொன்ன பாவமே வேற, ஆனா நாம அடிச்சுட்டு இருக்கிற பாவமே வேற. அதை புரிஞ்சுக்கணும் அந்த வித்தியாசத்தை. எனக்கு தண்டனை அப்படின்னா ராஜா தண்டிக்கு தான் வேண்டிருக்கு. ஒருத்தர் தப்பு பண்றாரு அப்படின்னா இது தண்ட நீதி சாஸ்திரமே தான் அலோவ் பண்றது அப்படின்னு. தண்டனை எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு, எப்படி ஒரு தப்பு நடந்ததோ அதுக்கு மேல கடுமையா இருக்கணும். பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன சிரமம் உண்டோ அதை விட இந்த பாதகத்தை உண்டு பண்ணினவனுக்கு ஜாஸ்தி இருக்கணும். உதாரணத்துக்கு விரிவா சொல்ல, 10 ரூபா ஒருத்தன் திருடினான்னா திருட்டு கொடுத்தவனுக்கு 10 ரூபா தான் நஷ்டம். ஆனா திருடினவனுக்கு என்னென்ன 6 மாசம் ஜெயில் இல்லையா, 100 ரூபா வராதோங்கிறான். திருட்டு போன சாமான விட இவனுக்கு தண்டனை ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னு, அப்படி இருந்தாதான் தண்டனை வலிமையா இருந்தாதான் அடுத்தவனுமே 10 ரூபாயை தொடரத்துக்கு பயப்படுவான். அப்படி இல்லைன்னா 10 ரூபாய் திருடினா 2 ரூபா தான் அபராதம் அப்படின்னா அவனே என்ன பண்ணுவோம், 2 ரூபாயை உண்டியில் போட்டுட்டு 10 ரூபாயை எடுத்துடுவோம். 8 ரூபா லாபம் ஆச்சு. பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பாக்குறோம், யாரையோ கொலை பண்ணினது ரொம்ப அப்போ கருணை இல்லாத அவ கொலை பண்ணலாமா. ஆனா 3 பேருக்கு தூக்கு தண்டனை போடணும். இனிமே உலகமே இன்னைக்கு அப்படி அமக்கலைப்படுத்துறது. இவாளோட மனிதாபிமானம்லாம் அங்க வந்து நின்றுடுத்து. இவா 3 பேர் போனாதான் உலகத்துல மனுஷத்தன்மையே போய் ராட்சசனை வந்துட்டாப்புல. என்னெல்லாம் கூத்தடிக்கிறான் கூத்துதான். அதுல கொஞ்சமான ஒரு தர்மமா நியாயமா அதுல தாத்பரியம் இருக்காங்கிறதே பாக்குறது இல்லை. அது தண்டனைங்கிறது அதுக்காக தான் வச்சான். தண்ட நீதி அதனாலதான் கடுமையா வச்சுது. இதனால என்ன பண்ணா அடுத்தவனுக்கு பயம் வரும். ஆனா பெரியவா சொல்றா, இது தண்ட நீதி சொல்லியிருக்கு, சாஸ்திரம் தான். அதுல அஹிம்சையை பார்த்தா முடியுமோ? என்ன பண்றது, ராஜா பண்ணதான் ஹிம்சை தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஏன் ஹிம்சை பண்றனார், அந்த ஹிம்சை பண்றதையும் தண்டிக்கிறதே கூட அன்பு இருக்கணும். உள்ளுக்குள்ள ராஜாக்கு அந்த அன்புங்கிறது இருக்கணுமா, அந்த கருணைங்கிறது இருக்கணும்.
இந்த கருணையோட பண்ணினால்தான் என்ன அந்த என்ன கருணை என்ன சார் கருணையோட தண்டிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் சார்? நாளைக்கு உங்களை தயவு பண்ணி ப்ளீஸ் தூக்கு வேலைக்கு வாங்கும் அப்படின்னு நான் சொல்றது கருணையோட தண்டனை என்ன? கருணையோட தண்டனை என்னன்னா இவன் பச்சாதாவ பண்ணுவான். ஐயோ இப்படி அனாவசியமா ஒருத்தனை போய் நம்ம இப்படி பதை பண்றாப்புல இருக்கே, இவனை ஜெயிலில் போடுறாப்புல இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ள மனசுல ஈவிரக்கத்தோட காருண்யத்தோட பண்ணணும். ஆனா என்ன பண்ணிக்கணும்னு என்ன பண்றது, இப்படி இவனுக்கு பண்ணினாதான் அடுத்த வாழ்க்கை இந்த தப்பை பண்ணப்படாதுங்கிற ஒரு தைரியம் வரும். அதோட இல்லை, இப்போ ஒரு தப்பை பண்ணி ராஜா தண்டிச்சுட்டான்னா அந்த பாவம் இத்தோட போயிடும். ராஜாவோட தண்டனையோட அந்த பாபம் போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுனார், அங்க போய் அடிமைக்கணும், வாங்கணும். ராஜாவோட அந்த தண்டநீதினால என்ன பண்றதுன்னா அவா பண்ணின பாபத்துக்கு அங்கே பரிகாரம் ஏற்பட்டுருது. இது ஒரு பெரிய நமக்கு ரிலீஃப்னா, இன்னுமே இதுக்காக இன்னொரு ஜென்மாவை தூக்கின்னு எங்கேயோ இந்த நரகத்திலையோ பிரௌரவாதி நரகத்தில் அனுபவிக்கணும் இல்லாத, இவன் இப்பயே காராகிரகத்தில் போட்டுட்டான், இப்பயே அடிச்சுட்டான், இப்பயே கை காலை வெட்டிட்டான், இப்பயே சவுக்கடி கொடுத்துட்டான்னா போயிடுறது அந்த பாபமும். ராஜ தண்டனையினால அந்த பாபமும் போயிடுறது. இதை அவன் ராஜா உணரணும். இன்னுமே இவனோட இந்த பாபம் போகணும், இவனும் ஒரு பரிசுத்தி ஆகணும், இந்த தோஷத்திலேருந்து இவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக தண்டிக்க வேண்டியிருக்கு. அதுக்கும் மேல இதை பார்த்து இனிமே மற்றவாளுக்கெல்லாம் இது மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுன்னு ஒரு தர்ம சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுனால தண்டிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் அவன் தண்டிக்கணும். இந்த கருணையோடு அவன் பண்ணணும், இப்படிதான் சட்டத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த தண்டிக்கிறதே அது முக்கியம். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்டனையில கடுமைங்கிறது இருக்கத்தான் இருக்கும். அந்த கடுமை இருக்கு அப்படிங்கிறதுனால உடனே எல்லாரும் சேர்ந்துன்னு கூக்குரலை கொடுத்துட்டு இதுவே பெரிய மனுஷத்தன்மையே இல்லைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டானா என்ன பண்ணுனாரு, எல்லாருக்கும் இந்த ஒரு தைரியம் வந்துடும், துளுத்து போயிடும். என்ன வேணா பண்ணலாம், என்ன தப்பு வேணா பண்ணலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன மிஞ்சி போனா 6 மாசம் உள்ளதள்ள போறான் அப்படின்னு. இன்னைக்கு எடுத்து பாருங்கோ, இன்னைக்கு நாட்டுல நடக்கிற இத்தனை தோஷங்களுக்கும் இத்தனைக்கு அமக்களத்துக்கும் எல்லாருக்கும் அந்த துணிச்சல் வந்தது தானே. ஒரு அதர்மம் பண்றதுல ஒரு தைரியம் என்ன வந்துடுத்து, சங்கோஜம் போய் ஒரு பயம் போய் ஒரு தைரியம் வந்துடுத்து. இப்ப இனிமே பெருமையே வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணினாதான் ஒரு சொசைட்டில நமக்கு ஒரு கௌரவம்ங்கிறப்பல ஆயிடுச்சு. அதுதான் ராஜாங்கத்தோட ராஜா அதை பார்க்கணும் முதல்ல, அப்படி பார்க்கணும். இது ராஜா மட்டும் பார்த்தா போறாது, நாமும் பார்க்கணும். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை ஒரு தப்பு நடந்தா அந்த தப்பை குறைக்கிறதுக்கு ராஜா ஒரு தண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இதுவே 2ஆம் பட்சம்தான் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, முதல் பட்சமாவே இருக்காது. என்னென்ன, இப்படி ஒருத்தர் தப்பு பண்ணணும்னு எண்ணம் தோணி தைரியம் வந்து தப்பு பண்ணி அது அப்புறம் கண்டுபிடிச்சு ராஜா தண்டிக்கிறத விட ஜனங்களுக்கு தப்பே வராத ஒரு எண்ணம் இருக்கிறாப்புல ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு என்னென்ன, அதுதான் எஜுகேஷன் சிஸ்டம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே அப்படி பண்ணணும். நமது தேசத்துல இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் என்னத்தை எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் வித்யாம் வினய சம்பன்னா அப்படின்னு வித்தையோட லட்சணமே என்ன அப்படின்னா அடக்கத்தை கொடுக்கறது, வினயத்தை கொடுக்கறது. காரணம் என்னன்னா, வித்தை ஏற ஏற ஏற, அதாவது 10 புஸ்தகம் படிச்சுட்டோம்னா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னென்ன, நம்மள அறியாதே நம்ம தலை நிமிந்துடும். அப்போ அந்த அடக்கம் வேணும். அடங்க 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 என்ன பண்ணு, இன்னும் இந்த வித்தை பரிமளிக்கும். அதுதான் இவனுக்கும் பலனை கொடுக்கும், அடுத்த வாழ்க்கும் பலனை கொடுக்கும். இவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும், அவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதனால்தான் பரவித்த அபரவித்த அப்படின்னே ரெண்டையும் சொல்றது. நமது தேசத்தோட அந்த வித்தை எல்லாமே பரவித்யாவா தான் இருந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்த பாருங்கோ, உங்களுக்கு இனிமே ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இனிமே சங்கீதமா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், சித்திரமா இருக்கட்டும், சிற்பமா இருக்கட்டும், எந்த விஷயத்தை பார்த்தாலும் தெய்வீக சம்பந்தப்பட்டதாவே தான் இருக்கும். இது நம்மளோட தேசத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி வச்சதுனாலேயே எல்லாருக்கும் இந்த வித்தை ஏறினாலும் அதையே ஒரு உபாசனையா ஆச்சு. அதனாலேயே இவளுக்கு ஒரு ஆத்மஸ்ரேயஸ் கிடைக்கிறதுக்கு, ஆத்மகுணம் வளர்றதுக்கு ஒரு காரணமாகவும் வருது. இதெல்லாம் எத்தனை மகான்கள்லாம் சங்கீதம் நம்ம வரட்டுன்னு ஏதோ வச்சுட்டு பாக்குறோம் அப்படின்னா, நாதோபாசனையா அது ஒரு பெரிய உபாசனையா வச்சுட்டு யஜ்யமா வச்சுட்டு எத்தனை மகான்கள்லாம் இருந்திருக்கா.
நமக்கு லிஸ்டே சொல்லலாம். இத்தனை பேர் இது இன்னும் பெரிய ஒரு புஸ்தகத்தில் எழுதின தியரி இல்லை சார், பாருங்க சார், தியாக பிரம்மத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாலேருந்து மகான்கள்லேருந்து பாருங்க அப்படி. மகரிஷி ரமண மகரிஷி சொல்லுவார்னு சொல்லுவார். ஒருத்தர் வந்து கேட்டார், சங்கீதம் பாடி, அவருக்கு சங்கீதத்தில் ஏதோ ஆசை, சங்கீதம் பாடி மோட்சம் அடையலாமா அப்படின்னார். ஒன்றும் பதில் சொல்லலை, பிசாத இருந்து. இப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்றது? அதாவது என்ன பண்ணுங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுன்னு ஆரம்பிச்சாலே விவகாரம் தான். அவர் 2-3 தரம் கேட்டு பார்த்தார், பதில் சொல்லலை. அவர் என்ன பண்ணார், 3வது தரம் விட்டேன்னு ஏதோ பதில் வாங்குறதுன்னு சங்கல்பத்தோடு வந்திருக்கார் போல இருக்கு. தியாக பிரம்மெல்லாம் அப்படிதான் பாடி அடைஞ்சாலாமே அப்படின்னார். இது சொன்னோன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல, அவ பாடி அடையல, போய் அடைஞ்சத்தை பாடினான். பாடி அடையறதுக்கும் அடைஞ்சது வார்த்தை மட்டும் 2 வார்த்தை தான். பாடி அடைஞ்சா அடைஞ்சு பாடினா, அவ்வளவுதான். ஆனா வார்த்தை இப்படியும் முன்னையும் பின்னையும் போறதுனால அர்த்தமே எப்படி பாருது பாருங்க அப்படின்னா. அவ பாடி அடையலவே, அடைஞ்சதை பாடினா அப்படின்னா. அடைஞ்சதையும் முழுக்க பாடி இல்லை, சும்மா தெளிச்சது தான் வாயில. அது உள்ளுக்குள்ள அப்படியே இது வரைக்கும் இருந்தது. வாயிலேருந்து கொஞ்சம் வழிஞ்சது தான் இத்தனை அப்படின்னா, வழிஞ்சதே இத்தனை பெருசுக்கு இருக்குன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு பெருசுக்கா இருக்கும். மகான்கள்லாம் எழுதினான்னா, பாட்டு எழுதினான்னா, நாளைக்கு எல்லாரும் மியூசிக் அகாடமியில் சாகித்ய நாடகம் அகாடமி கொடுக்க போறான்னா எழுதின உட்காந்து தியாக பிரம்மம். அவளுக்கு ஈஸ்வரனோட கம்யூனிகேஷன் பேசினா, அவளுக்கு அப்படி ஈஸ்வரனை அனுபவிச்சா தங்களோட அனுபூதியை வெளியில சொன்னான். அதுவும் முழுக்க சொல்லலை, ஏதோ அவளையும் அறியாத, அது கூட அவளுக்கு சங்கல்பம் கிடையாது, ஈஸ்வர சங்கல்பம் இவ வாய் வழியால வழியில வந்தது. இது ஈஸ்வரன்னா நமக்கு ஒரு சங்கீதம்னா கூட, நம்ம சங்கீதம்னா என்ன பண்ணோம்னா, சித்த போர் அடிச்சுன்னா கொஞ்சம் பாட்டு போடும் அப்படின்னு. டென்ஷனா உடனே மியூசிக் தெரப்பி. இதுலயும் நம்ம வேடிக்கை என்ன தெரியுமோ, எத்த வச்சுன்னு என்னெல்லாம் பண்ணலாம், காசு பண்ணலாம், புகழ் பண்ணலாம், பேர் பண்ணலாங்கிறதுல பரம கெட்டிக்காரா. இதுக்கும் நம்ம தான் முன்னாடி. எத்த வச்சுனாலும் உடனே தெரப்பி தெரப்பி. ஏதான ஒரு வார்த்தையை புதுசா சொல்லிவிட்டாக்க தான் சரியா வரும். நாதோபாசனைன்னா எவன் வருவான்? நான் மட்டும் தம்பூரா வச்சுன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். மியூசிக் தெரப்பின்னா உடனே ஹாலே வழியும். காரணம் என்னென்ன, எல்லாம் ஒரே வயிற்று வலியா இருக்கு. நம்ம எதுவும் நினைச்சுட்டு இருக்கோம், இன்னும் ஆன்மீகம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி நம்ம வளர்ந்துட்டோம், இப்போ எல்லாம் ஒரே அவேர்னஸ் வந்துடுத்து, கோவிலுக்கு ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பெரியவா தான் சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து என்ன பண்ண, நவகிரக ஸ்தலத்தெல்லாம் கோவில் வாசல்ல வழியிறது அப்படின்னார். என்னென்ன, திருநள்ளாருக்கு போனேன்னா காரைக்கால் வரைக்கும் கியூ நிற்கிறது. எப்போன்னு, சனி பயிற்சி இன்னைக்கு மட்டும். அவர் சனி அப்படி அந்த நடந்து விட்டாருன்னு சொல்லிட்டாருனோ இல்லையோ போயிடுறான். வேடிக்கை என்ன தெரியுமோ, அங்கே திருநள்ளாருக்கு ஒரு தரம் பேருக்கிறதே சொன்னோம். உள்ளுக்குள்ள தர்பாரண்யேஸ்வரர், எப்பேற்பட்ட பிரபு சுவாமி க்ஷேத்திரம் தர்பாரண்யேஸ்வரர். அவர் இன்னும் இருக்கிறதுலே ஒசரமா தான் மேடை மேலே தான் உட்காந்துருக்கு, பாதாளத்தில் உட்காந்து தேட வேண்டாம் அவரை. ஆனா எல்லாரும் என்ன பண்றார், அந்த வாசப்படியை தாண்டி உள்ள போறது இல்லை. காரைக்கால்லேருந்து 3 மணி நேரம் கியூல நின்று அந்த வாசல்ல கேட்ல இருக்கிற சனியை மட்டும் பார்த்துட்டு கன்னத்துல போட்டு ஒடியே பெறா. அவர் அம்போன்னு உட்கார்ந்துருக்கு. அந்த குருக்கள்கிட்ட பேசினுக்கிட்டு விளையாட்டா இருந்தது. அந்த திருநள்ளாறுல குருக்களா இருந்தா கூட சனீஸ்வரன் சன்னதியில குருக்களா இருந்தா தான் பிழைக்கலாம். இன்னும் தர்பாரண்யேஸ்வரன் இருந்தாக்க நானும் ஒரு தான் உட்காந்துருக்கலாம். அவருக்கு இருக்கிற உண்டை கட்டி தான் எனக்கும். திருநாகேஸ்வரம் போகணும் அப்படின்னா இங்கேருந்து ராகுவை பார்க்கறதோடு சரி, அவர் எந்த பக்கம் இருக்காரோ அதுக்குன்னு தனி வாசலே வச்சுட்டா, இந்த வாசனையே வேண்டான்னு. இதுக்கு பேர் பக்தியா என்ன? இல்ல, ஒண்ணும் இல்லை, வயிற்று வலி. ஏதோ சனி இங்கேன்னு 7ல் போனாக்க உனக்கு ஏதோ நமக்கு பேட போடுமோன்னு பயம் வந்துடுறது. அதுக்கு யாரோ 4 பேர் புஸ்தகத்துல எழுதிடுறா, திருநள்ளாறுல போய் 8 விளக்கை ஏற்றுங்க. விளக்கை ஏற்றி எங்க சுவாமிக்கு பின்னால அவர் வேஷ்டி எரிச்சுன்னு பின்னால சொல்றதேன்னு திருமணம். ஒரு மாமி வந்தா, அப்பிரதட்சணமா பண்ணிட்டு வந்தா ஒரு கோவில். எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலை, எல்லாம் வேடிக்கை, நம்ம கண்ணில் தான் படும். இதெல்லாம் அப்பதட்சமா சுத்தின்னு வந்தா. இதுக்கு பாரு, கோவிலுக்கு வந்தாலும் கூட பாவம் எப்படி கூடவே வருது பாருங்க. நல்லது பண்ண விட மாட்டேங்கிறது. சுவாமி பிரேஷன் பண்ணக்கூடாதோ, அப்ரேஷனமா சுத்த விடுறது. அதனால கோவிலுக்கு போயிட்டோம் பூஜை பண்ணா ஒன்றும் தைரியமாவே இருந்துட முடியாது. நமக்கு மட்டும் பிராரப்தம் மட்டும், குரு கிருப்பை மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா, இப்படி இல்லைன்னா கோணாமனான்னு விபரீதமா தான் இருந்தாலும் அதுக்குன்னு வருவா உபதேசம் பண்ண ஒருத்தர். மாமி இப்படி சுத்தணும், இப்படி தப்பா சுத்துறேன். இல்ல இல்ல, இப்படிதான் சுத்துறேன், வேணும்னு தான் சுத்துறேன். ஏன் என்ன என்ன இல்ல இல்ல, எல்லாரும் அப்படி சுத்துறா, இப்படி சுத்தினாதான் சுவாமி திரும்பி பாக்குறான். இந்த அம்மாவி திரும்பி பார்ப்பாரு.
அந்த அம்மா என்ன அழகா வேடிக்கை சொன்ன, எனக்கு வேடிக்கையா இருந்து அந்த காசி விஸ்வநாதரை பார்த்து சிரிச்சேன். அப்பா நீ இது மாதிரி ஆளை தான் முதல்ல திரும்பி பார்க்கணும். கேட்டா எல்லாரும் 100 பேர் ஒன்னா சுத்தின்னுக்காரான், அது ஏதோ கூட்டம் போறதுன்னு அவர் விட்டுருறான், கேண்டுக்காக இருப்பான். இந்த அம்மா பண்ண யாரு இவன் மட்டும் எய்தாப்புல போறான், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு திரும்பி பார்க்கலாம். அது மாதிரி ஏன் விளக்க முன்னால் சுவாமிக்கு எய்தாப்புல விளக்க வைக்கிறதே தீப தரிசனம் பண்ணணுங்கிறதுக்கு அவருக்கு ஏன் பின்னால வைக்கிறாருன்னா அப்பதான் சுடுறதுன்னு திரும்பி பார்ப்பறான். நல்லவேளை ஒரு தலையில அடியில வைக்காத இருந்தா. பிள்ளையாருக்கு ஏதோ தேங்காயை உடைப்பா நைவேத்தியம் பண்ணுவா. ஒரு 108 தேங்காய் அவர் கழுத்துல மாலையா போட்டு, இவருக்கு சனி பிடிச்சாலும் பிடிக்கிறது, இவருக்கு பேடுறது, பிள்ளையாருக்கு பிடிச்சிடுறது. குருவுக்கு ஏதோ கொண்டக்கண்டல பிதின்னா ஒரு சுண்டலை பண்ணுவா, ஏதோ பட்சணத்தை பண்ணுவா, நைவேத்தியம் பண்ணுவா. என்ன பண்ண அவனே கொண்டக்கல்லையை மாலையா போட்டு அதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ், கொண்டக்கல்லை இண்டஸ்ட்ரி, மாலா இண்டஸ்ட்ரி. இப்படி எல்லாம் ஒரு அஜானம்னா இனிமே இதுக்கு மேல பார்க்க முடியாது. பட் பிள்ளையார் ஏன் அனுகிரகம் பண்ணான்னு பார்த்தேன், இந்த மாலையோட வெயிட் தாங்காத இவர் பண்ணலைன்னா அடுத்த தடவை 108 மாலையோட வந்துருவான். அதனால இவன் 4 தேங்காயை கோத்தோடனே போரும் இந்த எடுத்துக்கோ தொலை, எந்த காலேஜில் வேணா அட்மிஷன் வாங்கிக்கோன்னு கொடுத்துரு. இப்படிதான் பக்தி வளர்ந்திருக்கே வழி. காரணம் என்னென்ன, எல்லாருக்கும் என்னமோ ஒரு கஷ்டம் தாங்க முடியாது. இந்த கஷ்டத்தை அலையறா, எப்படி போனா அலையும், எப்படி போனா தீக்கலாம், எப்படி போனா தீக்கலான்னு. அதுக்காக இப்படி ஏதோ சொன்னா இதுக்குன்னு 4 பேர் எழுதுறதுக்கு வந்துடுறா. இந்த கோயில்ல போனேன்னா அத்தை பண்ணா உண்டு, அந்த கோயில்ல போனா அத்தனை உண்டு அப்படின்னு. கடைசியில என்ன உள்ளுக்குள்ள யாரை போய் பார்க்கணும், எந்த தர்பாரணேஸ்வரை பார்த்தா அவன் வீட்டு வேலைக்காரனா சனி நின்று இருக்கானோ வாசல்ல, அந்த எஜமானனுக்கு ஒண்ணும் இல்லை, வாசல்ல இருக்க கூர்க்காக்கு இத்தனை உபச்சாரம், தங்க கவச்சம் அவருக்கு, தர்பாரணேஷுக்கு எண்ணெய் பிசுக்கு வேஷ்டி. அதான் நமக்கு போக்கணும். இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் குரு, அதாவது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு திருமூர்த்த சொல்றான்னா, தெளிவு எப்போ வரும்னர் இதெல்லாம் சொல்றதுக்கு தான் ஒரு குரு வேணும். என்ன பண்ணினா போகணும். ஞானசம்பந்தர் சொல்ற, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. காரணம் என்ன, மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்த நின் உளமே புகுந்த அதனால். அவன் என் மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டான் சந்திரசேகரனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இன்னும் அருணகிரீஸ்வரர் நாள் என் செய்யும், நாடி வந்த கோள் தான் என் செய்யும். இனிமே அருணகிரிநாதரை போல இனிமே தைரியமே யாரும் பேச முடியாது. கந்தரன் பூதியில சொல்ற, எவனை பார்த்து சொல்றார், எவன்டா அவன் எருமாடு மேல போறோம் வாடாங்க எய்தாப்புல தைரியம் இருந்தாங்கிறார். என்ன சொல்றாங்கிற, பட்டிக்கடாவினில் வரும் அப்படிங்கிற பெரிய எருமாட்டு மேல வர எவன் தைரியம் இருந்தா என் முன்னால நில்லுனர், ஒன்ன ஒரு கை பாக்குறேங்கிறார். ஏன்னர், எனக்கு முன்னால வேலும் மயிலும் எய்தாப்புல இருக்கிறத தைரியமா எங்க தெரு பக்கம் நீ போயிடுவியா நீங்கிறார். போதான் முடியுமாங்கிறார். அப்படி மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்கா. பயம் இல்லை. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். என்ன அழகான பதங்கள்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கா. அது சொல்ற, தாமார்க்கும் குடியல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன். அப்பேற்பட்டவனை நாம சரணாகதி பண்ணின்னு இருக்கிறதே அந்த பக்தி பண்ணினோம்னா அப்புறம் நமக்கு என்னதான் வரப்போறது, நாள் தான் என்ன செய்யும், கோள் தான் என்ன செய்யும் அப்படின்னு. அப்ப அவளெல்லாம் ஒண்ணு கஷ்டப்படுத்தாதான். கஷ்டப்படுத்தினா என்ன, உனக்கு கஷ்டம் கஷ்டமா தெரிஞ்சானே, 1000 சாமான் இருக்கு, சௌக்கியம் நமக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சாதான் அது சௌக்கியமே வழிய, எனக்கு வீடு முழுக்கல சாப்பிட்றதுக்கு ஜிலேபி இருக்கு, அல்வா இருக்கு, என்ன எனக்கு வயிற்று வலி இருந்ததுன்னா அதை பார்த்தா சந்தோஷமாவா இருக்கும்? யாரானு சாப்பிட்டாலே இவனுக்கு எரிச்சலா இருக்கும். இவனுக்கு முறுக்கு திங்க முடியல பல்செட்டுன்னா, யாரானு கோகுலாஷ்டமிக்கு பண்ணினா இவருக்கு கோபம் வருது. முறுக்கு சந்தோஷம் தானே இருக்கு அதுல, ஏன் போட்ட முடியல, உனக்கு முடியலன்னா, உன்னால அனுபவிக்கிறதுக்கு அந்த யோக்கியதை இல்லைன்னால் எய்த்தாப்புல என்ன சந்தோஷம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நமக்கு அந்த ஈஸ்வர சிந்தனை இருந்து ஞானம் வந்துடுத்துன்னா நமக்கு முன்னால என்ன கஷ்டம் இருந்தாலும் அது கஷ்டம் இல்லை. ஒரு குளோரோஃபார்மை கொடுத்துட்டு இனிமே அனஸ்தீஷியாவை கொடுத்துட்டு இவர் என்னதான் குறுக்க கழிச்சு நெடுக்க தெளிச்சு தைச்சாலும் கோத்தாலும் ஒன்றும் நமக்கு தெரியல, வேடிக்கையே பார்த்துன்னு உட்காந்துருக்கோம். காரணம் என்ன, வலி தெரியல. வலி தெரியாததுக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டார். அப்படிதான் இந்த லோகத்துல நமக்கு அந்த ஒரு பக்கம் அப்படி வந்தாதான் அதுக்கு பேர் பக்தியே வழிய. இனிமே காரியார்த்தமா வந்தாக்க இனிமே
நீ எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கொடுத்தா நான் உனக்கு தேங்காய் உடைப்பேன் ஒன்றும், நீ இனிமே உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைச்சின்னா உனக்கு ஒரு வடமாலை சாத்துவேன் அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, அதுக்கப்புறம் 4 ப்ரமோஷன் வாங்கிற வடமாலை மட்டும் மறந்து போயிடுறது. நானும் பண்ணும் நினச்சிட்டே சார் மறந்து போயிடுறது. கை வரமாட்டேங்கிறது அப்படிமா, கால் வரமாட்டேங்க, ஏதோ சொல்லிட்டு இருப்போம். இப்படி ஒரு பக்தி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அந்த இது மாதிரிலாம் நமக்கு தெளிவு ஏற்படணும்னால் இதெல்லாம் தான் கொண்டு விசாரம் பண்ணணும். பண்ணினால்தான் இதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவு. அப்படி தெளிவு வந்துடுத்துனா வெரி கிளியரா, அதைத்தான் நீங்க சொல்றா. அதனால நாம் அப்படி ஒரு காரியம் பண்றதும் நாம தர்ம வழியில் நடக்கணும்னா கூட அப்படி அதில் நம்ம ஒரு விசாரம் பண்ணி நடக்க ஆரம்பிச்சுட்டோன்னு என்ன பண்ணார், அது உறுதியா இருக்கும். அதுக்கப்புறம் மாறாது. யாரோ அவா சொல்றா இவா சொல்றா, இந்த புஸ்தகத்துல பார்த்தேன் அந்த புஸ்தகத்தை பார்த்தேன்னு படிச்சுன்னு போய் உள்ள விழுந்தோம்னா அது என்ன ஆயிடும், அடுத்த புஸ்தகத்துல வேற ஏதாவது வந்துன்னா அங்க போய் விழுவோம். அதுதான் முக்கியம். இதுக்கு அனுகூலமா ராஜாவும் இருக்கணும். ராஜாங்கம்ங்கிறது என்ன பண்ணணும்னா நம்மளோட தர்மானுஷ்டானத்துக்கு ஏத்தாப்புல சூழ்நிலையை உருவாக்கி தராப்புல இருக்கணும். அப்படி தரணும்னா என்ன பண்ணணும்னா ராஜா முதல்ல அந்த தர்மிஷ்டனா இருக்கணும். அவன் அப்படி அதுல ஒரு நம்பிக்கையோட அதுல இருந்தான்னா தான் நமக்கு முடியுமே வழிய, அவன் நாஸ்திகனா இருந்தாக்க யாரால ஆஸ்திகமா அங்க இருக்க முடியும்? அந்த தேசத்துல முடியாது. அதுதான் ராஜாங்கத்தோட கடமை. பெரியவா சொல்றா, அதுல ராஜாங்கத்தோட கடமையா இருந்தா கூட இது ராஜா மட்டும் பண்ற காரியம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய காரியம். இதுக்கு தர்ம பிரச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு சட்டம் போட்டுடுறார் அப்படின்னா, இனிமே லோக்பால் என்ன கிழிக்க போறோம் அப்படின்னார், வந்துட்டா நல்லதுதான், வந்தா என்ன பண்ணும்னார், அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கே எனக்கு இத்தனை கொடுன்னாருன்னா, நாங்களாம் இதை பாஸ் பண்ணணும், ஆளுக்கு இத்தனை 2 லட்சம் கொடுத்தேன்னா இதை பாஸ் பண்ணிடுறோம்னா, இந்த லோக்பால் வந்தா என்ன, பீக்பால் வந்தா என்ன, ஒன்றும் ஒரு பாலும் ஒன்றும் பண்ண போறதில்லை. ஒரு சட்டம் போட்டதுனால பேப்பர்ல எழுதி வச்சுட்டதுனால ஒரு காரியமும் நடந்துடாது. அதை அனுஷ்டிக்கிறவன், அதை பாதுகாக்கிறவன் அதுக்கு உண்டான யோக்கியதையோடு இருக்கணும், தர்மிஷ்டனா இருக்கணும். அப்பதான் அந்த காரியம் நிறைவேறும் வழி சாத்தியமாகுமே வழிய எல்லாத்தையும் எடுத்து புஸ்தகத்தை வாங்கி லைப்ரரி முழுக்கலும் வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? அது படிச்சு இனிமே உள்ளுக்குள்ள ஏத்தின்டான்னா விஷயம் தெரியும், விஷஜானம் வரும். அப்படிதான் இங்கேயும். அது அவர் சொன்னா ராஜா சட்டம் எழுதினா மட்டும் போறாது, பிரச்சாரம் பண்ணணும். அந்த பிரச்சாரம் பண்றதை என்ன பண்ணணும்னர், அதுக்கு சொல்றா, இந்த பிரச்சாரம் பண்ணணும்னா எல்லாரும் கிளம்பிடுவாளா, உடனே தர்ம பிரச்சாரம் பண்ணணும், நாங்கள் நாளையிலேருந்து ஒரு டீம் கிளம்புறோம்னா என்ன பண்ணணும்னா, இப்படி கிளம்பும்படியுமா ராஜாங்கத்துல ஒரு உற்சாகம் தரணுமா. ராஜாவோட வேலை என்னென்ன, எல்லாரையும் தர்ம வழியில இருக்க முடியுமா, சட்டம் எழுதினா மட்டும் போராது, தண்ட நீதியை ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா வச்சா மட்டும் போராது, எல்லாருக்கும். இதுக்கு முன்னாலேயே சொன்னா இல்லையா பிரிவா, இப்படி இனிமே ஒரு தப்பை பண்ணி அதுக்கு தண்டனை கொடுத்து அப்புறம் தப்பு பண்ணாத இருக்கிறதுங்கிறது 2ஆம் பட்சம். அதோட பாதி பேர் என்ன பண்ண, இந்த தண்டனைக்கு பயந்துட்டே பண்ணாத இருக்கும். உள்ளுக்குள்ள பண்ணணும்னு ஆசைதான், திருடணும்னு ஆசைதான், இருந்தாலும் திருடினா ஜெயில் வருமேங்கிறதுக்கு பயந்துன்னு திருடாத இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. இந்த திருடுன்னு ஒண்ணு இருக்கு, தப்புன்னு ஒண்ணு இருக்குன்னே அவளுக்கு பிரஜையே இருக்கக்கூடாது, மனசுலயே இந்த எண்ணம் வராத இருக்கணும். அதுக்கு வரணும்னா பேசிக்கா தர்ம சிந்தனை வரணும். அந்த பேசிக்கா தர்ம சிந்தனை எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கணும். குழந்தையிலேருந்து இளமையில் கல், எதுக்காக சொல்றா, குழந்தையிலேருந்து படி. அந்த சின்ன வயசுலேருந்து அதை கொடுத்துன்னா அந்த வித்தையோட நமக்கு சேர்ந்து வந்துன்னா பக்தியோட சேர்ந்து. பெரியவாதான் சொல்ற வேடிக்கை என்னென்ன, இந்த பக்தி ஸ்ரத்த வரத்துக்கு தர்ம ருச்சி வரத்துக்கு தான் நமக்கு எஜுகேஷன் சிஸ்டமே வச்சிருக்கு. ஆனா நமக்கு விபரீதமா இருக்க என்னென்ன, படிச்ச குழந்தைகள் தான் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறது. ஹூ, வாட், வென், ஹவ் எல்லாம் உடனே அவ சொல்லிக் கொடுக்குறதே அதானே சொல்லி கொடுத்துட்றான். 3W 1H ஏதோ சொல்லுவாளே, ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். இப்போ பிராரப்தம் எங்கேயோ ஆஃபீஸில் இருக்கிட்டே படித்தது. எதுவாக இருந்தாலும் அப்படியே ஆஹான்னு சொல்லப்படாதான், ததாஸ்துன்னு. உடனே ஏதானு ஒன்று சொன்னா ஹூ, ஒய், வாட், வென் அப்படின்னு இந்த 4 கேள்வி கேட்கணும். அது ஒரு டெக்னிக், மாடர்ன் டெக்னிக், மேனேஜ்மெண்ட் டெக்னிக், பகுத்தறிவு டெக்னிக்னு பேர் இதுக்கு. ஏன்னா அடுத்ததா சொல்லி ஆஹா ததாஸ்துன்ட்டோன்னா அது கிரீடம் இறங்கிடும் கீழே. உடனே கேள்வி கேட்கணும் என்னன்னு. இப்படி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதைத்தானே சொல்லித்தரா. அதனால கடவுள் உண்டானா ஏன் உண்டு, எதுக்கு உண்டு, அவர் எங்க, நேர கொண்டு காமி. கடவுள் இருக்காரா, நேர கொண்டு வானா ரொம்ப முடையான்னு நம்ம எதிர்க்க வரணும்னு இப்படி கேள்வி கேட்கிறோம். அதுதான் பெரியவா சொல்ற, படிச்சாக்க இன்னும் வினயம் ஜாஸ்தி ஆகணும், இன்னும் அடக்கம் ஜாஸ்தி ஆகணும், இன்னும் பக்தி ஸ்ரத்த ஜாஸ்தி ஆகணும், இன்னும் தர்ம ருச்சி ஜாஸ்தி ஆகணும். ஆனா இங்க என்ன ஆயிருக்குன்னா நேர விரோதமா இருக்கு. படிக்க படிக்க படிக்க
இவன் உடனே எல்லாம் சந்தியாவந்தனம் வேண்டாங்கிற, இனிமே அத்தை வேண்டாங்கிற, இத்த வேண்டாங்கிற. இவர் வேண்டாங்கிறதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி பிரமாதமா காரியம் செய்யும். வேணுங்கிறதுக்கு ரிஷிகள் சொன்ன காரியத்தோட வேண்டாங்கிறதுக்கு சொன்ன காரியம் நன்னாவே இருக்கு. இப்படி எல்லாம் தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சுன்னா இப்படி எல்லாம் விபரீதமா போயிருது. காரணம் என்ன? இதுதான் எஜுகேஷன். நம்ம என்ன பர்பஸ்க்கு எஜுகேஷனோட வித்தை இருக்கணுமோ அது நேர் நெகட்டிவா இருக்குங்கிறது காரணம். பெரியவா சொல்றா, அதே புஸ்தகம் தான், அதே பாடம் தான், எல்லாம் விஷயம்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆனா படிச்சுட்டா ஏன் குழந்தைகளுக்கு இப்படி கோணலா புத்தி போறது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. மருந்து பவர்ஃபுல்லா இருந்தாலும் பத்தியம் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டேங்கிறது அந்த மருந்து. இவ எல்லாரும் PhD வாங்கியிருக்கா, கோல்டு மெடலிஸ்டா இருக்கா, ஆனா பக்தி ஸ்ரத்தை இல்லை, வினயம் இல்லைன்னா காரணம் என்னன்னார்? ஒரே ஒரு பத்தியம் தப்பிடுத்து என்னன்னார்? இந்த குருகுல வாசம் இல்லாத இருந்ததுதான், அந்த குரு பக்தி இல்லாதனாலதான். அந்த குரு பக்திங்கிற பத்தியம் இல்லாததுனால இந்த விபரீதமா போயிடுத்து. மருந்து வேலை செய்யாத போயிடுத்து. மருந்து மருந்தாதான் இருக்கு, ஆனா வேலை செய்யலைன்னா பத்தியம் போயிடுத்து. அந்த குருகுல வாசத்துல அவ்வளவு முக்கியம். அந்த குரு பக்திங்கிறது அப்படி முக்கியம். அந்த குரு பக்தி வந்துருத்துனா அதுதான் சொல்ற, இந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பரிபூர்ணமா பலிக்கணும்னா நமக்கு பழையபடி குரு பக்தி வரணும். அப்படி குரு பக்தி இல்லைங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு, வாத்தியார் மேல அசிட ஊத்துவனும் யாரானும் பெரியவா காமிக்கிறது வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் 58ல சொல்லியிருக்கா. அந்த காலத்துல கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆச்சுங்கிறது நான் கேள்விப்படல. 1958ல யாரானும் வயசானவா தெரிஞ்சுக்கணும். படிக்கிறதே ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் முன்னாலே லீக் ஆகுங்கிற ஒரு சிஸ்டம் உண்டோ? கிடையாது. பெரியவா சொல்றா, வாத்தியார்ட்ட கேட்கறான், கொஸ்டின் பேப்பர் முன்னாலே தெரியா இல்ல அடிக்கட்டுமான்னு கேட்கறாங்கிறா. இதுல வேடிக்கை பல விஷயங்கள் என்ன தெரியறதுன்னு, அன்னைக்கு நடக்கல, பின்னால நடக்க போறதெல்லாம் அன்னைக்கு நடந்தாப்புலயே அவர் சொல்லிட்டார். அன்னைக்கே நடந்தாப்புல கொஸ்டின் பேப்பர் தெரியா இல்லையா, கல்லெடுத்து அடிக்கட்டு வாங்குறான், கையை வெட்டிட்டு வாங்குறான், காலை வெட்டிட்டு வாங்குறான்னா, ஒரு சொல்லி கொடுக்குற ஒரு குரு, ஒரு வாத்தியார், உபாத்தியாயர் அப்படிங்கிற ஒரு கௌரவம் இருந்து ஒரு பக்தி இருந்துன்னா இப்படிலாம் அவள்கிட்ட பேச தோணுமா? முதல்ல வாத்தியாருக்கு உட்காருவாட. தெரியவா ஒருத்தர் சொன்னார், வேடிக்கையா இருந்தது, இந்த தலைகீழ் ஆயிடுத்துங்கிறதுக்கு என்னன்னு, நமக்கு குருகுலத்துல குரு வசந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார், குழந்தைகள்லாம் கீழே உட்காந்து பாடம் கேட்பா, இல்ல நின்றுட்டு பாடம் கேட்பா. இப்ப நேர் தலைகீழ இருக்கு. பசங்கள்லாம் நல்ல டேபிள் சேர்ல சௌக்கியமா உட்காந்துருக்க, வாத்தியார் நின்றுட்டு கத்துறார். அதுதான் அதே மாதிரிதான் இருக்கு அதோட பலனும். எப்படி உபாசனை நடக்கிறதோ அதுக்கேற்ற பலன் கிடைக்கிறது, அவ்வளவுதான். அந்த குருகுலத்தோட விசேஷம். வேடிக்கை என்னென்ன அப்படி இருந்ததுனால, குருகுலத்தில் இருந்ததுனால முதல்ல இந்த ஸ்டூடெண்ட் அந்த வாத்தியார் டீச்சரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த அப்பா பிள்ளையா இருந்தது. ஏதோ நம்மள்ட்ட படிக்க வந்திருக்கு குழந்தைகள், அடுத்த குழந்தைங்கிற பாவமே இல்லாத அந்த அம்மாக்களுக்கு, இந்த குரு பத்னிகளுக்கு என்ன ஒரு பிரியம் இருந்து. இப்பவும் பாடசாலையெல்லாம் பார்க்கிறோம். இன்னமும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆளையே சொல்லி சொல்றேன், இங்க மகாலிங்க கணபாட்டிகள்கிட்ட தான் செந்தில் கணபாட்டிகள் அத்தியானம் பண்ணி இந்த இன்னமும் மாமி அம்மா அம்மானு தான் கூப்பிடுற. குருவாத்து மாமி, அவத் மாமின்னு கூட பேர் வர மாட்டேங்குது, அம்மா அம்மானு தான் வாயில வார்த்தை வருது. அப்படின்னா இந்த வாத்சல்யம் அப்படி இருந்து பழகினத்தினால்தானே அப்படி வர முடியும். ஒன்றும் ஆர்டிபிஷியலா வர விஷயங்கள் இல்லை. அப்படின்னா அந்த தாயார் மாதிரி இருந்தா, தகப்பன் மாதிரி அவ 2 பேரும் இருந்தா, அதனாலே இந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா விட்டு ஹோம் சிக் இல்லாத இருந்ததே. ஏன் இருந்தது? இப்போ நம்ம ஹாஸ்டல்ல கொண்டு விடுறோம், வார்டன் பாத்துக்கிறார் அப்படின்னா கூட ஹோம் சிக் குழந்தைகளுக்கு இருக்குன்னா, அந்த வார்டனோ அந்த குருவோ அப்பா அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தை பூர்த்தி பண்ணல, அந்த ஒரு அஃபெக்ஷனை காமிக்கல. இவாளும் காசுக்கு வேலை செய்யறா, அவளும் ஏதோ பண்றா, அப்படி இருக்கு. அப்படி இல்லாத இருந்தது. என்ன எல்லாரும் அத்தியானம் பண்றது, குருகுலத்துல கொண்டு விட்டா அவ இந்த அப்பா எல்லாம் ஃபீஸ் கட்டுவா, விட்டா ஏதாவது உண்டா? ஒண்ணும் கிடையாது. குருதட்சிணை கொடுத்தா உண்டு, கொடுக்கலன்னா இல்லை. அது கூட எப்போ 15 வருஷம் கழிச்சுதான் தெரிய போறது, வித்தை பூர்த்தி ஆனாதான். ஆனா இவாளுக்கு மனசுல துளி கூட அந்த சிந்தனையே இல்லாத, இந்த எண்ணமே இல்லாத இருந்தது. அப்படி இவா பிரியத்துல இருந்தா, இந்த குழந்தைகள் வாத்சல்யத்தை இவாள்கிட்ட காமிச்சா, அவளுக்கும் நம்மளோட ஏதோ அப்பா அம்மாங்கிற ஒரு பாவத்துல இருந்து அந்த அந்யோன்யம் இருந்ததுனாலேயே அது காலங்காலங்காலமா எத்தனை யுகமானாலும் இருந்தது. அந்த பக்தியே தான் இவாளுக்கு வித்தையை அபிவிருத்தி பண்ணிட்டு அது உலகத்துக்கு பிரயோஜனப்பட்டது, நல்ல விதமா பிரயோஜனப்பட்டது. இப்படி இருக்கு. இதுல ஒரு அட்வான்டேஜ். 2வது அட்வான்டேஜ் என்னன்னு, இந்த குழந்தைகள்லாம் நம்மளை சுத்தி இருக்குங்கிறதுனாலே வாத்தியார் இல்லாம ஒழுங்கா இருக்க வேண்டியிருந்தது. அவளுக்கு இவா செக்கு, இவாளுக்கு அவா செக்கு. இனிமே நான் 10 பசங்க எடுக்கிறதே, இவர் ஓரமா டீ கடை வாசல்ல போய் நின்று வர முடியுமோ?
இந்த குழந்தைகள் இருக்குங்கிறதுனாலே இவர் ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோட தர்மத்தோட இருக்கிறது முடியுமா இருந்தது. இந்த தர்மத்தை மட்டும் என்னென்ன நீங்க ஒன்னும் சொல்லி உபன்யாசம் பண்ணி புஸ்தகம் எழுதியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்ந்து காமிச்சாதான், பார்த்து பார்த்து படிஞ்சாதான் உண்டு. அது 10 நாளைக்கு பார்த்தோம்னா தானே வியாதி மாதிரி ஒட்டினுடும், பிடிச்சுன்னுடும். அப்படி இந்த குருக்கள்லாம் அனுஷ்டானத்தோட இருந்ததுனால, அவ அனுஷ்டானம் பண்ணி காமிச்சதுனால இந்த குழந்தைகளுக்கு அவள்கிட்ட ஒரு மரியாதை இருந்தது, மதிப்பு இருந்தது. அவளுக்கு இந்த குழந்தைகள் இருக்கு, அதனால நம்மளோட பொசிஷனை காப்பாத்திக்கணும், அதுக்கேற்ற கௌரவத்தோட இருக்கணும்னு இருந்தா. இப்ப ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் கத்திட்டு வருது, சம்பளத்தை வாங்கிட்டு வருதுங்கிறதுனால இவாளுக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லாத இருக்கிறதுனால இவாளுக்கும் தனி வாழ்க்கையில ஒரு நேர்மையோடு இருக்கணும், ஒரு அனுஷ்டானத்தோட இருக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷனும் இல்லாத இருக்கு. அவளுக்கும் இதை பார்த்து ஒரு கத்துக்கணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாத இருக்கு. இதைத்தான் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க பெரிய குறை. இப்படி மருந்து இருந்தா கூட படிச்சாக்க நமக்கு வினயம்தான் வரணும், பக்தி தான் வரணும்னா வராது இருக்குன்னா காரணம் இதான். பத்தியம் தப்பிடுத்தோம், அதனால மருந்து வலிக்க மாட்டேங்குது. அதுக்கு மேல 3வது ஒண்ணு சொல்றா. ஒரு நமது தேசத்துல ஸ்திரீகளுக்கெல்லாம் பொதுவாவே அடக்கம்ங்கிறது அவளோட சொத்து. எந்த ஸ்திரீயா இருந்தாலும் சரி, அடக்கமா இருக்கிறது பதவிஷு அப்படிங்கிறது அவளோட நேச்சர், குணமே அப்படித்தான். எந்த வீட்லையும் பாருங்க, பொம்மநாட்டிகள்லாம் போய் பாருங்க, சமையல் உள்ள விட்டே வெளியில வரமாட்டா. வேடிக்கையா இருந்தது. ஒரு தியாக பிரம்மத்தோட பிக்சர் பார்த்தேன், போட்டோ. இந்த கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறதே ஒருத்தராத்துல மாட்டிது. இதை முன்னாலே நெய்வேலி சந்தானம் அவாத்துல பார்த்துருக்கேன். அவாத்துலையும் பார்த்துட்டு சொன்னேன், அதே போட்டோ அங்க பார்த்தோன்னு இருக்கு. அதுல எப்படி இருக்கும்னா, தியாக பிரம்ம உட்காந்து தம்பூரா வச்சுட்டு சிப்பிலா கட்டையை வச்சுட்டு அவரோட பூஜை மண்டபத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருப்பார், கானம் பண்ணிட்டு இருக்கார். ராமர், சீதை, லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர், அனுமாரோட 6 பேரும் வந்து இவருக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கா. இவர் தரிசனம் பண்ண போல, இவருக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கு. இது பிக்சர் பண்ணியிருக்கான். அந்த வரைஞ்ச ஆர்டிஸ்ட நிஜமாவே அவருக்கு நமஸ்காரம் பண்ண, அவருக்கு தான் கோவில் கட்டணும். அது என்னதான் மனசுல ஒரு கற்பனை வந்ததோ, பெரியவா சொல்லுவா இது கற்பனை இல்லை, ரவிவர்மாவை பத்தி சொல்றதே சொல்லுவா. ஆதிசங்கர படம் அவர் தான் முதல்ல வரைஞ்சார். பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு, அப்படியே இருக்கு. அவனுக்கு என்னதான் மனசுல எப்படி தோணி இருக்கும், ஆச்சாரியாள்னா இனிமே ஒரு நதி ஓடும், ஒரு பர்ணசாலை இருக்கும், ஒரு வனமா இருக்கும், அதுலதான் உட்கார்ந்துட்டு அப்படின்னு எப்படிதான் தோணி இருக்கு அப்படின்னா, அது தோணினது இல்லை, நல்ல ஒரு உபாசனையா ஒருத்தர் ஒரு ஆற்றை வச்சிருந்தாள்னா அவளுக்கு அந்த தரிசனமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றா பெரியவா. அதனால ரவிவர்மா வரைஞ்சது நிச்சயமே அவருக்கு மனசுக்குள்ள ஆச்சாரிய தரிசனம் கிடைச்சுதான் அப்படி அதை நமக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிக்க. அதே மாதிரிதான் இவருக்கும் தியாக பிரம்மத்தை திருவிழாத்துல அப்படிதான் தரிசனம் மனசுக்குள்ள கிடைச்சிருக்கும் போல இருக்கு. இவர் இப்படி இருப்பார். அவரோட சம்சாரம் என்ன பண்ண, கதவுக்கு சமையல் உள்ள கதவுக்கு இடுக்குலேருந்து எட்டி பார்ப்போம். நம்ம பார்த்து மாமியில இருந்தா இருப்பாள, ராமர் வந்திருக்காருன்னா மாமாவை தாண்டிட்டு ஓடுவா. இதை எதை காமிக்கிறது என்ன, ராமருக்கு தியாக பிரம்மம் தரிசனம் கொடுத்தார். இந்த கதையே வேண்டாம், அவர் கொடுத்தா நமக்கு என்ன, கொடுக்கலன்னா அவருக்கு என்ன கவலை, நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த குணத்தை பாருங்கோ, என்ன ஒரு ஸ்தித பிரஜாலா இருந்திருக்கா தியாக பிரம்மம், அவரோட சம்சாரம் இருந்திருக்கான்னு தெரியுது. ஒரு பகவான் சபரிவாரம் வந்திருக்கான் வீட்டுக்கு வந்தா, அப்ப கூட சமயக்கிட்ட தாண்டாத அங்கேருந்தே பார்த்தா கணத்துல போட்டுனா போறோங்கிறாலுமே எய்தாப்புல வந்து இப்படி பார்க்கணும்னு தோணல. ஒரு ஆச்சரியமே இல்லாத சர்வசாதாரணமா யாரோ 100 மனுஷா ஆத்துக்கு தினம் வந்துட்டு போயிட்டு இருக்கா, இல்லை வேற ஒருத்தருங்கிறாப்புல நிக்கிறா இந்த அம்மா. அங்க அடுப்பு எரிஞ்சுருக்கும், ஒரு பானை வச்சிருக்கும், வேடிக்கையா இருக்கும் இதெல்லாம். இது பார்த்து 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 எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னை அது இப்படி ஒரு மகான்கள்னா அவளுடைய என்ன அழகா இப்படி பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறா அப்படின்னு. அந்த அம்மாக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, இதெல்லாம் விட ஆச்சரியமா அந்த ஆர்டிஸ்ட் இன்னொன்று பண்ணிருக்க. இந்த சீதை என்ன பண்றான்னு, ராமர் கையை பிடிச்சுன்னு அந்த அம்மாவை பாக்குறாரு. ஆச்சரியமா, என்னென்ன நீ இப்படி கூட ஒரு பொம்மநாட்டி இருப்பலான்னு. என்னன்னா அது நம்மளாம் வந்திருக்கோம், படியை கூட தாண்ட மாட்டேங்கிற, அங்கேருந்தே வேடிக்கை பாக்குறா, என்னமோ யாரோ தனம் வந்துட்டு போறாப்புல அப்படின்னு. இது இந்த அம்மாவோட குணம். அவரோட குணம் என்னென்ன, தியாகபுரம் அப்படி உருகினாரோ இல்லையோ, வரமாட்டேங்கிற, என்னோட பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன சண்டையா பூசலா போட்டு கொட்டி தீர்த்திருக்கார் பாட்டு முழுக்கணும். அத்தனை பண்ணவர் தான் ஏந்துன்னு வந்துட்டாரோ இல்லையோ, தம்பூரா விட்டெறிஞ்சோம், அத்தை பண்ணும் இத்த பண்ணும்னு தூக்கின்னு எத்தாப்புல வரப்படாதோ ராமான்னு. என்னென்ன அப்பவும் தம்பூரா சுதியை கலையாத கையில கொடுத்த சிப்பிலா கட்டை கீழே வைக்காதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். துளி கூட ஒரு ரியாக்ஷனே இல்லை. அதாவது ஒரு பிரமிப்பே இல்லை, ஒரு பிரமையே இல்லை.
வந்துட்டியா நீ உன்னோட டியூட்டி வர வேண்டியது அவ்வளோதானே, ஏதோ 10 பேர் வரா இல்லை நீனும் ஒருத்தங்கிறாப்புல பிசாத. இதை பார்த்துட்டு என்ன பண்ண, ஆஞ்சநேயர் தான் கீழே குனிஞ்சுன்னு உட்காந்துருக்கார். நமஸ்காரம் பண்ணி, என்ன இப்படி கூட ஒரு பக்தா இருப்பாளா ராம பக்தான். நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், பூஜையே காலால் இடறிண்டு ராமர்கிட்ட ஓடி போயிருப்போம். வாசல்ல வரான்னு ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு ஆள் மந்திரி வராருங்கிற விழுந்தடிச்சுன்னு ஓடுறோம். இங்கே சுவாமி பூஜையெல்லாம் அந்தன போய்டுறது. ஒரு ஃபோன் கால் வந்தாக்க தேவையில்லை, யார்கிட்டயோ வந்துடுத்தோன்னு சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு நான் பூஜை பண்ணுறதே சொன்னால் என்ன ஆகும், அவ்வளோதான். சுவாமி எந்த தேசத்தில் போய் நிற்பாருன்னு தெரியாது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நமக்கு என்னமோ பெருசா என்னமோ வச்சுட்டு அதை ஒரு பெரிய பிரமையில வச்சுட்டு இருக்கோம். ஆனால் மகான்கள் என்ன பண்ணுறார், ஈஸ்வரம் வந்தால் கூட அவளுக்கு ஒன்றும் பருப்பாடு லட்சம் சர்வசாதாரணமாக அதில் ஏதோ நடக்கிறதுல நடக்கிறது அப்படிங்கிறப்ப. இதுதான் உபாசனையோட விசேஷம். குருன்னா இப்படி இருக்கணும், வாழ்ந்து காமிச்சா அப்படி வாழ்ந்து காமிக்கணும். இதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்து, எல்லாரும் இனிமேல் தியாக பிரம்ம ஃபோட்டோன்னா அதைத்தான் வச்சுக்கணும்னு தோணிட்டு. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு பிக்சரில் எத்தனை மெசேஜை கன்வே பண்ணுறாங்க, எத்தனை தத்துவங்களை இனிமேல் பக்கம் பக்கமாக எழுதலாம் புஸ்தகமாக, நாள் கணக்காக உபன்யாசம் எல்லாம். அப்படி ஒரு விஷயத்த ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு சொல்றாருன்னா அது அவர் சொன்னது இல்லை, இது ஈஸ்வர பிரசாதமா ராமர் நமக்கு காமிக்கிறது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருக்கா. அவளுக்கு எதுலேயும் ஒரு பிரமையோ ஆஹா ஊஹோன்னு ஆச்சரியமோ விச்சரியமோ ஒன்றுமே கிடையாது. சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் அப்படின்னா அதுதான் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த குருகுலவாசம் பண்ணினத்தினால அதில் கிடைச்சதுனால அது பரவித்யாவாகவே இருந்திருக்கு. வித்தை தான் இது அபரவித்யா இருந்தால் கூட, ஏதோ ஒரு சயின்ஸு ஆர்ட்டு மியூசிக் இப்படிலாம் இருந்தால் கூட அதுவுமே நமக்கு பரவித்யாவே பிரயோஜனப்பட்டிருக்கு, ஒரு ஞானத்தை கொடுக்கறதாவே இருந்திருக்கு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்படி இந்த சொரா இதில் ஆரம்பித்து பல விஷயங்களை சொல்கிறா. நமக்கு இன்னும் வாழ்க்கை தரம் அப்படி எல்லாம் சொல்கிறோம். வாழ்க்கை தரத்தை தான் முதல்லையே சொல்லிட்டேன். இந்த வாழ்க்கை தரம்னா ஏதோ மெட்டீரியலிஸ்டிக்காக என்னமோ இந்த சாமானெல்லாம் ஏற்றி விட்டோம்னா வாழ்க்கை தரம்னு இல்லை. இன்னும் நியாயமாக பார்த்தாக்க நம்மளோட மனுஷாளோட தரம் உயரணும்னா இந்த சௌரியத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு அரசாங்கம் திட்டம் போட்டு இதான் பண்ணினா தேவையில்லைங்கிற, அப்படி பண்ணணும், அதுதான் அவசியம். பெரியவா வருவாழ்ட்டெல்லாம் திருப்பி திருப்பி என்ன பண்ணான்னு ஒருத்தர் மடத்தில் மேனேஜர் சொன்னார், பெரியவா பூஜை பண்ணுறனால பார்த்தவாளுக்கு தெரியும், நேரங்காலங்கிறதே அங்கே கிடையாது, இஷ்டத்துக்கு தான் பண்ணுவா. ஒரு நாளைக்கு காலத்தில் 8 மணிக்கே பூஜை இருக்கும், ஒரு நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் பூஜை ஆரம்பிப்பார், ஒரு நாளைக்கு 9 மணிக்கே சாப்பாடு இருக்கும், ஒரு நாளைக்கு 12 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும், ஒரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பாடு, இஷ்டத்துக்கு இப்படியே இருக்கும். இது இருந்தால் எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால மேனேஜர் போய் சொன்னார், பெரியவா ஒரு காலத்தில் ஒரு 10 மணிக்கு பூஜை ஆரம்பித்து 12 மணிக்கு முடிச்சு ஒரு தீர்த்த பிரசாதம் கொடுத்து சாப்பாடு இருந்தால் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு. ஏன் என்ன கஷ்டம் அப்படின்னு, நான் பண்ணுறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. உமக்கு கஷ்டம் இல்லை, ஊருக்கே கஷ்டம். சோத்தை கண்ணால் பார்க்கறதுக்குள்ளே பிராணம் போயிடுறது எல்லாருக்கும். சரி ஏதான காலங்காலத்தில் ஏதாவது 4 தடவை காப்பி குடிக்கலனாலும் அதுவும் விடாதுங்கிறார், காப்பியும் குடிக்கப்படாதுங்கிறார், ஒன்றும் பண்ணப்படாதுங்கிறார், சாத்தையும் ஒழுங்காக போட மாட்டேங்கிறார் வேலைக்கு. இல்லை யாரும் உங்கள்கிட்ட சொன்னாளா அப்படின்னு. இல்லை யாரும் சொல்லுவானே தானே அவ்வளோ கற்றுன்னு தான் போவா. இல்லை ஜனங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும், அவளுக்கு வரத்துக்கு போகிறதுக்கும் ஒரு பிளான் பண்ணிக்க சௌரியமாக இருக்கும். காலத்தால் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா 9:55 வந்தால் போகிறோம், 12 மணிக்கு இலை போட போகிறான்னா 11:55 வந்தால் போகிறோம். இது தெரிஞ்சுடுத்துனா டைம் தெரிஞ்சுடுத்துனா அந்தந்த வேலைக்கு வரலாமோ இல்லையோ, அந்தந்த காரியத்துக்கு வரலாம். பெரியவா ஓ அப்போ நான் 9 மணிக்கு குளிக்க போகணும், 10 மணிக்கு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு பூஜை ஆரம்பிக்கணும், 12 மணிக்கு தீர்த்தம் கொடுக்கணும், 12:30க்கு இலை போடணும், அதானே சொல்கிறேன். இல்லை அப்படி இருந்தால் வரவாளுக்கெல்லாம் ஒரு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு. நான் இங்கே ஹோட்டல் நடத்துகிறேன்னா மடமா அப்படின்னு. இது ஹோட்டலா மடமா? 12:30 மணிக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், லஞ்ச் டைம். 12 மணிக்கு வந்தால் தீர்த்தம் கிடைக்கும், 3 மணிக்கு வந்தால் காப்பி கிடைக்கும். என்ன கிளப்பாக நடத்தினீங்க, ஹோட்டலாக நடத்தினேன்? அவர் முழிச்சார், பாரு இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. அவர் சிஎஸ் விஸ்வநாதன் மேனேஜர் ரொம்ப சுவாதீனமாக பேசுவார். அவர் என்ன பண்ணார்,
கோவம் சண்டையெல்லாம் வெட்டு வழி நடக்கும் 2 பேருக்கும். வேடிக்கையாக இருக்கும். அவள் 2 பேரும் சண்டை போடுறதையே பார்க்கணும். எங்கேயும் முடியாது. ஒரு மேனேஜர் மடத்தில் பீடாதி வெதிட்டு அப்போ உண்டு இல்லைன்னு 2 பேரும் கன்னடக்கார வேற கன்னடத்தில் கத்த ஆரம்பிச்சிருவார். அவர் அழுத்திக்கவே மாட்டார். அவருக்கு பிபி ஏற வரைக்கும் கத்த விடுவார் விஷாத. அவர் சொன்ன இல்லை வரவாளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. மற்ற இடத்துல அப்படித்தான் நடக்குதுன்னு, மற்ற இடத்துக்கு போட்டுமே அப்படின்னு. எங்கே நடக்கிறதோ அங்கே போட்டுமே, நான் என்ன கூப்பிட்டேன்னா நீங்கள் வாங்கணும், எங்கே நடக்கிறதோ போட்டும் அப்படின்னு. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பக்தியில் தானே வரா எல்லாரும், பெரிய வகை தீர்த்தத்துக்கு தான் வரா எல்லாரும், தெரியறதோ இல்லையோ உனக்கு, அப்போ காத்துன்னு இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ சாப்பிட வரலங்கிற, நீ சாப்பிட வர இடத்துல போடுற இடத்துல போகணுன்னா அங்கேயும் போக வேண்டாம், இங்கே தீர்த்தத்துக்கு தான் வரங்கிற. தீர்த்தம்னா நான் கொடுக்குறதே தான் தீர்த்தம், ஆனால் காத்துன்னு இருக்கட்டும் அப்படின்னு. உடனே அதுக்கு பெரியவாசரை, இங்கே பாரு நான் வேணும்னு தான் பண்ணுறேன். எல்லாரும் ஆற்றுல இருந்தால் காலங்காலத்தில் எழுந்தோன்னா 7 மணிக்கு காப்பி குடிக்கிற, 8 மணிக்கு டிஃபனை சாப்பிட்றா, 12 மணிக்கு சாப்பிட்றா, 3 மணிக்கு சீரியல் பார்க்குறா, இதான் நடந்துகிட்டே இருக்கு தினம் நித்தியம் எல்லாருக்கும். அதையே தான் இங்கே மடத்துலையும் வந்து பண்ணுமே என்ன அப்படின்னாரு. எல்லாரும் ஒரு நாளைக்கான இங்கே வரத்தையானும் பசின்னா என்ன பட்னின்னா என்னென்னு அனுபவிக்கட்டுமே, கடக்கட்டுமே ஓட்ட ஓட்ட. 4 மணி வரைக்கும் சோத்த கண்ணால் பார்க்காத இருந்தா அப்போ ஒரு ஏழை பசிக்கு இல்லாத, சாப்பாட்டுக்கு இல்லாத பசிச்சான்னா என்னன்னு தெரியும். நீ ஆயுசு முழுக்கலும் டான் டான் டான்னு அவர் ரொம்ப நீட் கச்சிதம் சார் காரியத்தில். அவளைக்கு பஞ்சுவலாக காரியம் பண்ணவர்னா இது ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. எல்லாத்தையும் அனுபவிச்சும் பார்க்கணும். அது அனுபவிச்சாதான், நாம ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அந்த கஷ்டப்படுறவாளை பார்த்து நமக்கு ஒரு காருண்யம் வரும், இரக்கம் வரும். அது இல்லைன்னா இதோட வாசனையே தெரியாத இருந்ததுனால் நமக்கு எதை பார்த்தாலும் உலகத்துல நம்மளே தான் இருக்கும். அதுக்காக தான் பண்றேன். அதனால பசின்னா என்னன்னு தெரியட்டும், பட்னின்னா என்னன்னு தெரியட்டும், அதனாலதான் வேணும்னு தான் பண்றேன். நான் இப்படிதான் பண்ணுவேன், வேணும்னா இருக்கட்டும், நான் ஒன்றும் கூப்பிடல வாங்குவோங்கன்னு சொல்லலை, வேணும்னா வரட்டும். நீ தான் சொல்ற என் கை தீர்த்தத்துக்காக தான் கத்துனேன். என் கை தீர்த்தம் வேணும்னா 3 மணி தான் வரும், காப்பி குடிக்காத தான் இருக்கணும். ஒரு அம்மா என்னன்னா இன்னமும் இருக்கா, சீதாலட்சுமின்னு திருச்சியில. அவள் அப்பா அம்மா பெரியவாள்கிட்ட, பெரியவா நேஷனல் காலேஜில் இருந்தா, பெரியவா போய் எல்லாரும் இருந்தா. இந்த குழந்தை இது ஸ்கூல் படிச்சிருந்தோ, இந்த குழந்தைக்கு 3 மணி வரைக்கும் தாங்காதேன்னு என்ன பண்ண, ஒரு தயிர்ஞ்சாத்த டப்பால கட்டி ஒரு பையில போட்டு கொடுத்துட்டு போயிடுவா. பந்தல்ல இந்த குழந்தை அப்பா அம்மா வேணா பூஜையை பார்த்துருப்பா, குழந்தைகள் பூஜையை பார்க்குமா, அது யானையோட குதிரையோட ஏதோ பந்தல்ல சுத்தி நின்றுது. தீர்த்தம் கொடுக்கறதே ஒரு நாளைக்கு பெரியவா கேட்டா. அவளை கூப்பிட்டு பேசி, தினம் தான் வருது. ஆமா நீ 4 மணி 3 மணி ஆறுதேஷ், உனக்கு பசிக்கலையோ அப்படின்னா. ஏன்னா எனக்கு பசிக்கலை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு. பெரியவளை ஆச்சரியம், என்ன சின்ன குழந்தையா இருக்கு பசிக்கலை, என்ன பண்ணி ஏன் பசிக்கலை அப்படின்னு. இல்லை இல்லை எங்கள் அம்மா தயிர்ஞ்சாங்க கொண்டு வந்து கொடுத்துட்றா, நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு. தயிர்ஞ்சாமா எங்கேருந்து கொண்டு வருவாங்க அம்மா அப்படின்னா, எங்கே கூப்பிடு அவளை அப்படின்னு வந்தா. இல்லை இல்லை குழந்தைக்கு பசி தாங்கன்னு காலங்காலத்தில் ஏந்துட்டு ஆற்றுல ஒரு தயிர்ஞ்சாத்தை வடித்து டப்பாவில் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னா. அதை மடியில் வச்சுட்டு தான் பூஜை பார்க்குறியா? இவ பார்த்ததோட இல்லை, இந்த பந்தல் முழுக்கலும் பத்து. இப்போ அவர் தீர்த்தம் கையில் கொடுத்தா போறது, தள்ள கொட்டணும் எல்லாருக்கும். இது மடியில் வேற கட்டின்னு என்ன தயிர்ஞ்சா என்ன. அப்போ உடனே பெரியவா சொல்றா, இந்த தயிர்ஞ்சாத்துல தான் புத்தி இருக்குமே, சந்திரமணீஸ்வரர் எங்கே பார்க்க போது ஒன்று போகிறது ஒன்றும் இல்லை. ஒரு செருப்பை 100 ரூபா செருப்பு, பேட்டா செருப்பை வாங்கியில் போட்டு வெளியில் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே நாம் கோவில்லையும் பஜனையிலையும் சத் சங்கத்திலையும் உட்காந்து படுற பாடு இருக்கே, அது வேட போகிறதேன்னு கவலை. இப்போ ஜென்மா போனாலும் பரவாயில்ல, இந்த செருப்பு போயிடாத இருக்கணுமே, காணா போயிடாத இருக்கணுமே, இத்தனை காலப்பட்டு போகிறவாளுக்கு தான் முதல்ல போகிறது. அது 2 போனாலும் பரவாயில்ல, ஒரு காலம் மாற்றினு இன்னொரு காலம் மாற்றிட்டு வேற போய்ட்றான். அது மாதிரி பூஜை பார்க்க வந்துவோ தயிர்ஞ்சாத்த டப்பாவை கட்டின்னு மடியில் வச்சுட்டு இல்லை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தா பூஜையில் அனுமே கான்சன்ட்ரேஷன் போகும், பக்தி வரும். உடனே அந்த குழந்தைகிட்ட சொன்னா, நீ சாப்பிட்டுட்டுங்கிறியா அப்படின்னா. கையில் தீர்த்தத்தை எடுத்தா கொடுக்கறதுக்கு இதுங்கிறதே இத்தனை கழுவி வந்துடுத்தோ, கையில் வச்ச தீர்த்தம் அப்படியே இருக்கு. அப்போ தயிர் ஞான் சாப்பிட்டேங்கிற எப்படி நமக்கு தீர்த்தம் கொடுக்கறது அப்படின்னு. சரி உடனே தீர்த்தத்தை விட்டா. ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. என்னடா இது பெரியவா கையில் தீர்த்தத்தை எடுத்துட்டு இப்படி கையில் ஊத்தாத, குழந்தைக்கு கொடுக்காத, இப்படி ஆயிடுத்து, ஒரு தயிர் ஞான் எடுத்து கொடுத்தேன்னு. இனிமே நல்லதை வந்து கெடுக்கிறதுக்கு இனிமேல் அசுரால்லாம் வரணுங்கிறது இல்லை, எது வேணாலும் வரும். அன்னை பெரியவா மறுநாளைக்கு சொல்ற, நாளையிலேருந்து ஒன்று பண்ணு,
இந்த தயிர் ஞானெலாம் கொண்டு வராத, அம்மா கொண்டு வந்தாலும் எடுத்துன்னு வராதுன்னு சொல்லு. இங்கே வர இதோ நான் கொடுக்குற இந்த தீர்த்தம் மட்டும் இங்கே பிரசாதம் இல்லை, உள்ளுக்குள்ளே சாப்பாடு போடுற பாரு, அதுவே சந்திரமௌலீஸ்வரர் நைவேத்திய பிரசாதம் தான், அதுவும் பிரசாதம் தான். அதனால் இந்த பிரசாதம் வேணும், அந்த பிரசாதமும் வேணும். அதனால் அம்மா கொடுத்தாள்னா மாட்டேன்னு சொல்லு, எத்தனை நேரம் ஆனாலும் நீ தீர்த்தம் வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்றேன்னு சொல்லிவிடும். வேடிக்கை என்னென்னா, ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட சொன்னால் இன்னமும் அந்த அம்மாவுக்கு நாம சங்கீர்த்தனம்னா அந்த அம்மா ஊர் ஊரா அலைவோ, தெருவா புதுக்கோட்டை பாகவதரோட சிஷ்யா, அப்படி ஒரு நாம அந்த அம்மா சொல்லுவோம், அன்னைக்கு பெரியவா நேஷனல் ஸ்கூல்ல சொன்னது இன்னமும் காதில் விழிச்சுருக்கு. அதனால இந்த சாத்த கட்டின்னு எழாத. ஒரு இடத்துக்கு போறோம்னா, சத் சங்கத்துக்கு போறோம்னா அதுல என்ன கிடைக்கணுமோ, இந்த தயிர்ஞா எப்பொழுதும் இல்லைன்னா ஆத்துல கிடைக்கும்னு சொன்னா இன்னமும் அந்த உபதேசம் மனசுலயே இருந்துருக்கு. அதுல வேடிக்கை என்னென்ன, அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது, இன்னுமே எத்தனை நேரத்துக்கு பசியாக கிடந்தாலும் தாங்கிறது உடம்பு. 4 மணிக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்றது, 5 மணிக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்றது, ஒண்ணுமே இல்லைன்னாலும் இருந்தாலும் இருக்கு. இதுதான் வேண்டும். அதுதான் சொன்ன. இப்படி நமக்கு விஷயங்களை சொல்லித்தரா பிரிவா. இதெல்லாம் தான் சமூக விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த சமூக விஷயங்கள்னாலே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு சொல்றதே தான் சமுதாயம். ஏன்னா இத்தனை இண்டிவிஜுவல் சேர்ந்தே தான் ஒரு குடும்பம் மாறுது, இனிமே அத்தனை பேரும் சேர்ந்தே தான் ஒரு சமூகம் மாறுது, நாடாறுது, தேசம் மாறுது. இது அத்தனைக்கும் ஒரு மருந்தாதான் இதை சொல்றா. இந்த வையம் துயர் தீர வழி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தீரணும்னா என்ன பண்ணணுங்க, முதல்ல நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்திலேருந்து நாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுல வெறும் லௌகீகமா ஏதோ உத்தியோகம்னாலே நம்ம படிப்புனாலே என்ன பண்றோம்னா, பேப்பர்ல பாக்குற எதை படிச்சா ஜாஸ்தி சம்பளம் வரும் அப்படின்னு 15 வயசு குழந்தைய வச்சுன்னா என்ன உபதேசம்னு எடுத்தோடனே, வாழ்க்கையில உனக்கு எதுவா இருந்தாலும் காசு தான் குறி. எத்த காரியம் படிக்கிறதா இருந்தாலும் உனக்கு என்ன புத்தி வருமா, வளருமா, உனக்கு ஞானம் வருமானு அதை பார்த்து படின்னு சொல்றது இல்லை. எதை படிச்சா இருக்கிறதுலே என்ன வரும், ஐடி படிச்சா நிறைய வருமா, லட்ச ரூபா சம்பளமா, உடனே எல்லாரும் ஐடிக்கு ஓடுங்க, உடனே இதை படிச்சா வருமா, ஓடும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு எடுக்கிறோம். அது வேண்டான்னு சொல்றோம். அதனால அந்த சின்ன வயசுலேருந்தே நாம அதுகளுக்கு எது ஸ்ரேயஸ், எது நமக்கு சாஸ்வதம், எது நித்தியத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படிங்கிற விவேகத்தை நாம தெளிவை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்து 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 பழகினோம்னா இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. காரணம் என்னன்னு, இதெல்லாம் சரியா வருமான, சரியாதான் இருந்ததுன்னு நமக்கு தலைமுறையா நம்ம தேசம் நிரூபணம் பண்ணியிருக்கு. நமது மூதாதையர்கள்லாம் அப்படி இருந்து இருந்து தான் நமக்கு நிரூபணம் பண்ணியிருக்கா. இதை நாம ஒரு 100 வருஷத்துக்குள்ள கெடுத்ததுனால இத்தனை கஷ்டம். அதுலேருந்து தெரிந்தினாலே வழிய நாம தேடுற இந்த அமைதியோ சாந்தமோ சந்தோஷமோ செழிப்போ வேற எங்கேருந்து வராது. இந்த தெளிவு வரணும், அது ஆரம்பத்திலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நமக்கு அக்ஷராபியாசமே என்னென்ன, அக்ஷராபியாசத்தை படிப்ப ஒரு பெரிய வைதிக கர்மாவாவே சொல்லி, சம்ஸ்காரங்கள்ல ஒன்னா சொல்லி, ஏதோ ஸ்கூலுக்கு போறது, புஸ்தகத்தை வாங்குறது, யூனிஃபார்ம் போடுறது, படிக்கிறது, சம்பாதிக்கிறது, உத்தியோகம் அப்படின்னு இல்லாத அது சொல்லி கொடுக்கறதே என்ன, ஹரி ஓம் நமோ நாராயணாய சித்தம்னு தான் ஆரம்பம். நொச்சூர் அண்ணாசுராப்புல அதுல ஹேட் ஏ கிரேட் ஃபாலோடையே கிடையாது. இங்க எடுத்தோடனே எல்லாமே அமங்கலம் தான். அம்டி டம்டி ஹேட் ஏ கிரேட் ஃபால், சேட் ஆன் எ வால், கிரேட் ஃபால் தான். இதுதான் நம்மளோட சிஸ்டத்துக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு எடுத்தோடனே ஹரி ஓம் நமோ நாராயண எடுத்தோடனே மங்களகரமா இருந்தது. இப்போ வித்யாபியாசம் அக்ஷராபியாசம்ங்கிறது எங்க நாள்லாம் கூட எங்க அப்பா எல்லாம் எங்களுக்கெல்லாம் பண்ணி வச்சுதான் ஸ்கூல்ல சேர்ப்பா. அது வரைக்கும் அந்த எழுதப்படாது படிக்கப்படாது அப்படின்லாம் இருந்தது. வேடிக்கையா இருக்கு. இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த அக்ஷராபியாசம் பண்ணி பெரிய நிலமாலை மாதிரி ஒன்று போட்டு மாலையோடய ஸ்கூலுக்கு அழிச்சுட்டு போவா. அன்னைக்கு நினைச்சா அதை பைத்தியம் மாதிரி வெக்கமா இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் இருந்து, ஏன்னா எல்லாருமே அப்படி பண்ணியிருந்தா, அதனால எல்லாருமே பைத்தியமா இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒன்றும் ஸ்பெஷலா தெரியல. அப்படி எல்லாம் வருது. நம்ம குழந்தைகளை அப்படி எல்லாம் பழக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். திருப்பி திருப்பி இதெல்லாம் ஒன்றும் எங்கேயோ போயிடல, எல்லாம் இருக்கு. அதான் சொல்றா, மியூசியத்துல வைக்கிறாப்பலையானும் இருக்கட்டுமே. அதை சொல்லிட்டு பெரியவா சொல்றா, இப்படி நாம இருந்து காமிச்சு நமக்கு இப்படியும் ஒரு ராஜாங்க வரணும், ஒரு ராஜா வரணும்னா என்ன பண்ணணும்னார், நம்ம ஓட்டு போறதே அப்படி பார்த்து போடணுங்கிற அங்க நிறுத்திவிட்டார். இப்படி தர்மிஷ்டாலா இருக்கணும்னா நம்ம கையிலேயே இந்த சாவியும் ஈஸ்வரன் கொடுத்துருக்கார். அதை நாம நல்ல விதத்துல பிரயோஜனப்படுத்திண்டு இப்படி நாமளும் நன்னா இருந்து இந்த தேசம் நன்னா இருக்கணும். இப்படி இருந்து காமிச்சோம்னா உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி.
ஓ இப்படி இருந்தால் தான் சௌக்கியம் போல இருக்குது, ஆனந்தம் போல இருக்குது, க்ஷேமம் போல இருக்குன்னு அவள் பார்த்து நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே, நம்ம எதுக்கு அவளை பார்த்து காப்பி அடிக்கணும், அவள் நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாப்புல வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எல்லா சாமானும் வெளியில் எல்லா இடத்துலையும் உபயோகம் இல்லை, எங்கேயோ மியூசியத்தில் இருந்தாலும் போய் ஆச்சரியமாக பார்க்குறாப்புல எல்லாம் உலகம் முழுக்கலும் எப்படி போனாலும் நம்ம தேசம் இப்படி இருக்கட்டுமே, ஒரு மியூசியம் மாதிரியான நம்ம இருப்போமே, இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். இது ஒன்றும் நடக்காத விஷயத்தையே யாரும் சொல்லலை, உலகத்தில் நடக்காத விஷயங்கிறதே கிடையாது. மனசுங்கிறது ஒன்று, அதில் லயிக்கணும், அதில் ஒரு ஸ்ரத்த வந்ததுன்னா நமக்கு ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். சுவாமி அத்தான் சொல்கிறார், உனக்கு முதல்ல அதில் ஒரு ஸ்ரத்த வரும், அப்படின்னா அது மேலே ஒரு மதிப்பு வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மதிப்பு வரட்டும், ஸ்ரத்த வரட்டும்னு சொல்லி மீதி விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம். இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.